ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாடி வந்த நீங்கள் பாக்கியவான்கள். நிச்சயமாய் தேவன் உங்கள் எதிர்பார்ப்பின்படி உங்கள் வேண்டுதலுக்கும் மேலானதை கண்டிப்பாக செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்வை மாற்ற வல்லவர் அவர் ஒருவரே. சூழ்நிலையை இன்று மாற்றுவார். நிலைமைகள் எதுவாயிருந்தாலும் மாற்றப்படும். இது கர்த்தரே ஏற்படுத்தி தந்த வாய்ப்பு. ஆகையால் அதில் நம்மை கழிகுற பண்ணுவது அவருடைய நோக்கம். நாம் நன்றாக இருக்க வேண்டுமென்று விரும்புகிற ஒரே ஒரு தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. உலகத்தில் நம்முடைய மகிழ்ச்சியை விரும்புகிறவர், நம்முடைய சுக வாழ்வை விரும்புகிறவர், எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக்கும்படி விரும்புகிற கர்த்தர். ஆகையால் தேவன் எனக்கு நன்மை செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். உங்கள் மனம் பலத்த காரியங்களை எதிர்பார்க்க வேண்டும். உங்களுடைய மனம் எதை ஆண்டவரிடத்தில் வாஞ்சிக்கிறதோ அதை இன்றைக்கு அவர் செய்ய வேண்டும் என்று அறிக்கை பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நாம் இந்த வருடத்தினுடைய முதல் நாளை கர்த்தருடைய கிருபையோடும் அவருடைய உதவியோடும் அவருடைய முழு ஆசீர்வாதத்தோடும் நாம் தொடங்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவரிடத்தில் வந்திருக்கிறோம் என்பதை அவர் அறிவார். ஹல்லேலூயா. ஆகையால் நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் நன்மையானதை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் நீங்கள் நிச்சயமாய் அவர் அளிக்கிற பலனால் திருப்தி ஆக போகிறீர்கள். கர்த்தர் அளிக்கிற நன்மையால் திருப்தி ஆக போகிறீர்கள். நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் வீட்டாரும் கூட. இன்று உங்கள் வீட்டில் ஒரு மாறுதலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் ஒரு மாறுதலை எதிர்பார்க்கலாம். அற்புதத்தை எதிர்பார்க்கலாம். சிறைப்படுத்தினவன் சிறைப்படுத்தப்படுவான். உன்னை சிறுமைப்படுத்தினவன் நிச்சயமாய் உன் எல்லைகளை விட்டு சிதறடிக்கப்படுவான். கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலியார். தம்மை பற்றி கொள்ளுகிற ஒவ்வொருவருக்காக வல்லமையோடும் சத்துவத்தோடும் வைராக்கியத்தோடும் வெளிப்படுகிறவர் 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 வெளிப்படுகிறவர். நன்றியோடு தேவனை மகிமைப்படுத்தி நீங்கள் விரும்புகிற காரியத்தை தேவனிடத்திலே சொல்லி எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். முழு மனதோடு முழு மனதோடு நன்றி நன்றி நன்றி. உண்மையான இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற அனைவருடைய வாழ்விலும் கர்த்தர் பலத்ததை செய்யட்டும், பெரிய காரியத்தை செய்யட்டும், அற்புதங்களை செய்யட்டும். வல்லமை உடையவர் பயங்கரமானதை எனக்கு செய்வார். பயங்கரமானதை எனக்கு செய்வார். அவர் நாமம் அதிசயம். அவர் நாமம் அதிசயம். அவர் நாமம் அதிசயம். நன்றியோடு மகிமைப்படுத்தி கர்த்தருடைய பலத்த வல்லமை அற்புத கிருபை இயேசுவின் நாமத்தில் வாழ்வின் மேல் பெருகட்டும். ஆவியானவருக்கு நன்றி. ஆவியானவருக்கு நன்றி. அற்புதங்களை செய்கிறவருக்கு நன்றி. நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் பேசலாம். அற்புதங்களை செய்கிறவருக்கு நன்றி. தடைகளை மாற்றுகிறவரே நன்றி. என்னை விருத்தி அடைய பண்ணுகிறவரே நன்றி. என்னை பரவ பண்ணுகிறவரே நன்றி. உதவி செய்கிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. எல்லோரும் ஆண்டவரிடத்தில் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அதை அவரிடத்தில் பேசி நன்றியோடு உண்மையான இருதயத்தோடு நீர் எனக்காய் யாவையும் செய்கிறவர், நீர் எனக்காய் யாவையும் செய்கிறவர், நீர் எனக்காய் யாவையும் செய்கிறவர். மனதின் காரியங்கள் அனைத்தையும் கர்த்தரிடத்திலே தெரியப்படுத்தி உன்னதமான தேவன் எனக்காக யாவையும் செய்யட்டும், செய்வார். Thank you Jesus. பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெருகட்டும். உன்னதமான தேவனுடைய பிரசன்னம் பெருகட்டும். நீர் செய்வது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் தகப்பனே. சொல்லுவோம். வாஞ்சை அறிக்கை பண்ணி வைராக்கியமான இருதயத்தோடு கர்த்தர் எனக்கு இருக்கிறார். தடைகளை உடைக்கிறவர் எனக்கு இருக்கிறார். என் வாழ்வை கட்டி எழுப்புகிறவர் எனக்கு உண்டு. சொல்லுவான்.
என் வாழ்வை கட்டி எழுப்புகிறவர், என் வாழ்வை உயர்த்துகிறவர், என்னை உயர்த்துகிறவர், என்னை உயர்த்துகிறவர், என்னை மகிழ பண்ணுகிறவர். சொல்லி 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 என்னை மகிழ பண்ணுகிற கர்த்தர் எனக்கு இருக்கிறார். நான் பயப்படேன், நான் பயப்படேன், நான் பயப்படேன். என்னை ஆதரிக்கிற தேவன் எனக்குண்டு, உதவி செய்கிற எபினேசர் எனக்குண்டு. எபினேசரே, உன்னுடைய சத்தத்தை அவர் கேட்கட்டும், உன்னுடைய சத்தத்தை அவர் கேட்கட்டும். ஆவியானவருக்கு நன்றி. இந்த நாளிலே உனக்கு பலன் திரும்பி வர பண்ணுவா. நீ இழந்ததை திரும்பி வர பண்ணுவா. நீ இழந்ததை இரட்டிப்பாய். திரும்ப பண்ணுவா, திரும்ப பண்ணுவா. சொல்லுவா, ஆண்டவரே, நான் இழந்த மகிழ்ச்சி எனக்கு வேண்டும், நான் இழந்த நன்மை எனக்கு திரும்ப தாரும், நான் இழந்த ஆரோக்கியத்தை நீர் எனக்கு தாரும், நான் இழந்த நிலையான வாழ்வை எனக்கு தாரும். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவர். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அற்புதமான தேவனே, தேடி வந்ததை பார்க்கிலும் இரட்டிப்பானதை செய்வார், இரட்டிப்பானதை எனக்கு செய்வார். நீர் எனக்கு செய்வீர். தேவன் உனக்கு பதிலளிப்பார். கூப்பிடுகிற யாவருக்கும் பதில் உண்டு, கூப்பிடுகிற யாவருக்கு பதில் உண்டு. உனக்காக, உன் வாழ்வுக்காக, உன் சுகத்துக்காக, உன் வீட்டாருக்காக, உன்னுடைய எல்லைக்காக, உன்னுடைய நன்மைக்காக, உன்னுடைய நித்திய வாழ்வுக்காக, உன்னுடைய மாறாத சகல நன்மைக்காகவும் தேவனை கூப்பிட்டு, ஆவியானவரே, அற்புதமானவரே, வல்லமை உள்ளவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசு ராஜா, வல்லமை உள்ளவரே, சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுகிறவர், சமாதான வாழ்வை துளிர்க்க பண்ணுகிறவர். இன்று முதல், இன்று முதல் சமாதான வாழ்வு ஆரம்பமாகும், ஆரம்பமாகும். சுக வாழ்வு ஆரம்பம், விடுதலை வாழ்வு ஆரம்பம், வெற்றி வாழ்வு ஆரம்பம். கர்த்தரால் நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்விலும் வேண்டியதை செய்கிறவர், வேண்டியதை செய்கிறவர், தேவையானதை நடப்பிக்கிற வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. தேவையானதை செய்கிற தேவ வல்லமை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் கிரியை செய்கிற தேவ வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது, வெளிப்பட்டிருக்கிறது. அற்புதங்களை செய்கிற வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. சரீரங்களிலே மாற்றம் உண்டு, சரீரங்களிலே மாற்றம் உண்டு. எல்லா வாய்களும் ஆண்டவரை கூப்பிடு. ஏசப்பா, இரட்சகரே, அற்புதரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும். கேளு. என் ஆத்மாவில ஒரு அற்புதம், என் மனதில் ஒரு அற்புதம், என் சரீரத்தில் ஒரு அற்புதம், என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யும். நிச்சயமாய் நீ பெற்றுக்கொள்ளுவாய், நிச்சயமாய் நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஒவ்வொருடைய வாழ்வையும் பலனுள்ளதாய் மாற்றுகிற தேவன்
பலனுள்ளதாய் மாற்றுகிற தேவன், பலமுள்ளதாய் மாற்றுகிறவர். நீரே என் பலன் ஐயா, நீர் என் பலனானவர், நீர் என் பலனானவர் ஐயா. நன்றி. அளவற்ற வல்லமை பெருகட்டும், அளவற்ற வல்லமை பெருகட்டும். சரீரங்களிலே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதை நீ உணர முடியும், நீ உணர முடியும். தலை முதல் பாதம் வரை, தலையிலிருந்து பாதம் வரை தேவ வல்லமை பெருகி. ஆவியானவருக்கு நன்றி. தேவனை அழைத்து ஒவ்வொருடைய மனமும் கர்த்தரை நோக்கி முழு இருதயத்தோடு நம்முடைய முழு மனமும் தேவனை நினைத்து, நீர் என் தேவன், நீர் என்னை விடுவித்து ஆதரிக்க வல்லவர், நீர் என்னை ஆசீர்வதிக்க வல்லவர், நீர் என்னை தேற்றுகிற தேற்றரவாளர், நீர் என்னை ஆதரிக்கிற அன்பு தகப்பன், நீர் என்னை குணமாக்குகிற பரிகாரி, பரிகாரி. வாழ்க்கையை மாற்ற அவர் போதுமானவர். மனம் தேவனை நினைக்கட்டும், நம்முடைய சிந்தை தேவனண்டை சேரட்டும். கர்த்தாவே, உம்மை நம்புகிறவனை செழிக்க பண்ணுகிறவர், உம்மை நம்புகிறவனை செழிக்க பண்ணுகிறவர். இன்றைக்கு நீ செழிக்க போகிறாய். உன் வாழ்வை செழிக்க பண்ணுகிறவர், உன் வாழ்வை செழிப்பாக்குகிறவர். சமாதானமற்ற வாழ்வை, குடும்பத்தில் உண்டான சகல நிம்மதியற்ற நிலைமையை மாற்றுகிற தேவன், மாற்றுகிற தேவன். மாற்றப்படும், மாற்றப்படும். ஆவியானவரே, எனக்காக யாவையும் செய்வார், என் தேவன் எனக்காக யாவையும் செய்வார் என்று எதிர்பார்க்கிற உன் வாழ்வில் நன்மை நடக்க பண்ணுகிறவர், நன்மை நடந்தேற பண்ணுகிறவர், அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன். நீ மனதை கட்டியிருக்கிற அந்தகாரங்கள் மாறட்டும். பொல்லாதாவினுடைய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில், the mighty name Jesus, mighty name Jesus, break. உடையட்டும். கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக, அவிழ்க்கப்படுவதாக. சிந்தையை விட்டு, சரீரங்களை விட்டு சாத்தானுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படட்டே. நன்றி, 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 நன்றி. உன்னதமானவர் வாழ்வை மாற்றுவார், சூழ்நிலையை மாற்றுவார். Thank you, Holy Spirit. Hallelujah. தேற்றுகிற தேற்றரவாளன், அற்புதங்களை நடப்பிக்கிற நித்திய தேவன், முன்னே போகிற ஒப்பற்ற இரட்சகர், பாதையை செம்மையாக்குகிறவர். எனக்கு முன்னே தேவனை பார்த்து பேசும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த ஆண்டின் முதல் நாள் துவக்கி ஆண்டவரே, எல்லா நாளும் நீர் எனக்கு முன்னே, நீர் என் வாழ்வோடு, நீர் என்னோடு, நீர் என் வாழ்வுக்கு முன்னே கடந்து போகிறவராய் வெளிப்படுவீராக, வெளிப்படுவீராக, வெளிப்படுவீராக. சத்துரு சிதறடிக்கப்படட்டும். இந்த நாள் முதல் நீர் என்னோடு வர வேண்டும் என்று உரிமையோடு அப்பா, உன் வாழ்வையே சிறைப்படுத்துகிற சாத்தான் இதை கேட்கும் போது, அவரை கூப்பிடுவதை கேட்கும் போது அவன் இருக்க முடியாது. பொல்லாத ஆவிகள் இருக்க முடியாது. வாழ்வை பாழாக்குகிற ஆவிகள் வெளியேறும், வாழாக்குகிற ஆவிகள் வெளியேறும். தலையை விட்டு, உடம்பை விட்டு, உள்ளத்தை விட்டு, உடலை விட்டு, நரம்பை விட்டு, அவயவங்களை விட்டு அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற பொல்லாதாவிகள், வஞ்சகாவிகள், அடிமத்தனாவிகள், மந்திரவாதாவிகள், பலவீனப்படுத்துகிறாவிகள், வியாதியை தருகிற ஆவிகள், தருத்திர ஆவிகள், எல்லா விதமான வஞ்சிக்கிற ஆவிகள், in the mighty name Jesus, come out. இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. கர்த்தர் எழுந்தருளுவார், எழுந்தருளுவார், எழுந்தருளுவார்.
எழுந்தருளுவார். மகிமையின் தேவனே, ஆவியானவரே, நன்றி ராஜா, நன்றி. மனதை புதிதாக்குகிறவர், புதிய கிருபையை தருகிறவர். தேவனை இந்த நாள் முதல் பின்தொடர்ந்து போகத்தக்கதாய் புதிய மனதை தாரும். கேட்கலாம், புதிய மனதை தாரும். ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவைகள் நிவர்த்தியாக்கப்படட்டும், நிவர்த்தியாக்கப்படட்டும். தேவைகள் சந்திக்கப்படட்டும். நன்மையானது வாய்க்கட்டும், வாய்க்கட்டும், வாய்க்கட்டும். ஆவியானவருக்கு நன்றி. உண்மை உள்ளவரே, ஹல்லேலூயா. சரீரங்களிலே மாறுதல், சரீரங்களிலே இப்பொழுதே மாறுதல், 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 மாறுதலை தருகிறவர், மாறுதலை தருகிறவர். நன்றி சொல்லி மகிமைப்படுத்தி, மகிமைப்படுத்தி வல்லமையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலை பெற்றுக்கொள். விடுதலை தருகிறார், விடுதலை தருகிறார். சரீரங்களிலே விடுதலை, மனதுக்குள்ளே விடுதலை, மனதுக்குள்ளே விடுதலை, மனதுக்குள்ளே கிரியை செய்கிற தேவ வல்லமை வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது. கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது, கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. வாதைகள் வெளியேறுகிறது. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அற்புத தேவனுக்கு நன்றி. உன்னதமானவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. எல்லாவற்றையும் நடப்பிக்கிறவர், தடைகளை உடைத்தெறிகிறவர், எதிர் வல்லமைகளை தாழ்த்துகிறவர். வாழ்விற்கு விரோதமான எதிரியினுடைய வல்லமைகள், எதிரான வல்லமைகள் தாழ்த்தப்படட்டும், தாழ்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தப்படுவதாக, தாழ்த்தப்படு. ஆவியானவருக்கு நன்றி. அற்புதமானவர். எல்லாரும் பேசுவோம். கர்த்தரிடத்தில் முதல் நாளிலே தேவன் என்னோடு வர வேண்டும். யாக்கோபு தேவனிடத்தில் பேசினான், ஆண்டவரே, என் பிரயாணத்தில் நீர் என்னோடு வர வேண்டும் என்று, நீர் என்னோடு இருக்க வேண்டும் என்று, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று, நீர் என்னை திரும்பி வர பண்ண வேண்டும் என்று. அவன் ஒன்றுமறியாத மனிதன் தேவனை பார்த்து தன் தகப்பனோடு தாயோடு பேசுவது போல் பேசினான். தேவன் அவனை ஆசீர்வதித்தார். தேவன் அவனோடு சென்றார். அவன் வாழ்ந்த எல்லையிலே அவனை ஆசீர்வதித்தார். அவனை திரும்பி வர பண்ணினார். இன்றைக்கு கேட்கிற அனைவருடைய வாழ்விலும் மாறுதலை தர வல்லவர். சிறந்ததை பற்றிக்கொள், நல்ல பங்கை பற்றிக்கொள், எடுபடாத நல்ல பங்கை பற்றிக்கொள். ஒருவனும் பறித்துக் கொள்ளக்கூடாது. ஒருவனும் உன்னிடத்தில் இருந்து தேவன் தருகிற நல்வாழ்வை பறித்துக் கொள்ளக்கூடாது. கர்த்தராகிய தேவன் உன் எல்லைகளை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவார், பெருமைப்படுத்துவார், பெருமைப்படுத்துவார். நீ ஆசீர்வாதமாயிருப்பார். சர்வ வல்லவருக்கு நன்றி. உனக்காக வெண்கல கதவுகளை உடைப்பார், வெண்கல கதவுகளை உடைப்பார், வெண்கல கதவுகளை உடைப்பார். இருப்பு தாழ்பாள்களை முறிக்க போகிறார். முறிப்பார். இருப்பு தாழ்பாள்களை முறித்தார். முறிந்து விடு. நன்றி, நன்றி. வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. என் இயேசுவே, அவர் நாமத்தில் அற்புதம் உண்டு, அவர் நாமத்தில் வல்லமை உண்டு. மரித்தோரை உயிர்ப்பித்து, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன்.
இல்லாததை உருவாக்குவார். ஒன்றுமில்லாமையில் எல்லாவற்றையும் உருவாக்குகிறவர். நன்றி. Thank you, Holy. நன்றி ராஜா. ஆச்சரியமானவரே, தலை சிறந்த நபராய் உன்னை மாற்ற வல்லவர். புதிய மனிதனாய், புதிய மனுஷியாய் பழையவைகளை ஒழித்து, பழைய தோல்வியை மாற்றி, பழைய குறைவை மாற்றி, பழைய தீங்கை மாற்றி உன்னை ஆதரிக்கிற வல்லமை உள்ளவர். புதியதை செய்கிறவர். புதிய நன்மை, புதிய ஜெயம், புதிய விடுதலை, புதிய எதிர்காலம், புதிய எதிர்பார்ப்பு பெருகட்டே. ஆவியானவருக்கு நன்றி ராஜா. நீர் அற்புதமான கிரியைகளை செய்கிறவர். நீர் ஆச்சரியமான காரியத்தை நடப்பிக்கிறவர். உம்மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலை கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மனம் திறந்து கத்தடத்தில் அப்பா, இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதும், இன்று முதல் முடிவு வரைக்கும் நீர் என்னை ஆட்கொள்ள வேண்டும். மனசு அதை சொல்லணும். மனசு எதை சொல்லுது அதை நம்முடைய வாய் அறிக்கை பண்ணட்டும். தேவனோடு பேச முடியாதபடி புத்தியை கட்டி வைத்திருக்கிற சாத்தானே, உன் கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் அவிழ்த்து மாற்றுகிறேன். அவிழ்த்து மாற்றுகிறேன். தலையை விட்டு அவிழ்த்து, மனதை விட்டு அவிழ்க்கிறேன். நன்றி. ஹல்லேலூயா. தேவனே, என் வாழ்வில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நீர் செய்ய வல்லவர். சொல்லுவோம். தேவனை நினைக்க முடியாதபடி உலகத்தின் ஆவிகள் சாதாரண அவிசுவாசிகளைப் போல மனதை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவியின் கட்டுகள் மாற்றப்பட கேளு. ஆண்டவரே, என் மனதின் கட்டுகளை மாற்றும். கேட்கலாம், கேட்கலாம். என் சிந்தை விட்டு கட்டை மாற்றும். பேயினுடைய கட்டுகளை மாற்றும். அவர் வாழ்வை விட்டு எல்லோரும் அற்புதம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் கூப்பிடுகிறவருக்காக இறங்கி வருகிறவர், கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்காக வெளிப்படுகிறவர். அவருடைய பிரசன்னம் வல்லமையில் அற்புதம் நிச்சயம், அற்புதம் நிச்சயம், பரிகாரம் நிச்சயம், பரிகாரம் நிச்சயம், பரிகாரம் நிச்சயம். விசுவாசத்தோட பரிகாரம் உண்டு. ஆவியானவரே, நன்றி நன்றி நன்றி. தேவாதி தேவனை கூப்பிட்டு பிரச்சனைகள் எதுவாயிருந்தாலும் தெரியப்படுத்தி தெய்வத்தோடு சொல்லி, யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்ளுவீர். நரம்புகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும். விசுவாசிக்கிற, வாஞ்சிக்கிற, எதிர்பார்க்கிற, மகிமைப்படுத்துகிற அனைவர் மேலும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை பெருகட்டும், பெருகட்டும். நன்றி 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 சொல்லு. தேவ வல்லமை இறங்கி வருகிறது. நரம்புகளிலே மாற்றம், நரம்புகளிலே உணர்வு உண்டாகிறது. சரீரத்திலே உணர்வு. தேவனுடைய வல்லமையினால் உண்டான மாறுதல், வல்லமையினால் உண்டான மாறுதலை பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். வேதனைகள் மாறுகிறது. வாதைகளை மாற்றுகிறார். வாதைகளை மாற்றி வாழ்வை பாழாக்குகிற வாதைகள் இனி இராது, இனி இராது, இனி இராது. வாதைகள் இருப்பதில்லை, வாதைகள் இருப்பதில்லை, வியாதிகள் இருப்பதில்லை. வியாதிகள் இனி இராது, வியாதிகள் இனி இராது. நன்றி நன்றி நன்றி. கட்டுகளை மாற்றுகிறார். கட்டுகள் மாறி போகிறது.
பொல்லாத ஆவிகளின் மரணக்கட்டுகள், மரணக்கட்டுகள், சாவுக்கேதுவான கட்டுகள், சாவுக்கேதுவான கட்டுகள் கர்த்தருடைய ஆவியானவர் மாற்றுகிறார், 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 மாற்றுகிறார். அடிமத்தன கட்டுகள் மாறுதே, மாறுதே. உன் நரம்புல ஒரு மாற்றம் வருது பார், உன் தலையில ஒரு மாற்றம் வருது பார். கர்த்தருடைய ஆவியினா, கர்த்தருடைய ஆவியினா, கர்த்தருடைய ஆவியினா உண்டான மாறுதல் தலைக்குள்ள, மூளைக்குள்ள, நெஞ்சுக்குள்ள, நெஞ்சுக்குள்ள, ஹார்ட்டுக்குள்ள, ஆமென், சுவாச பையில, சுவாச குழாயில மாறுதல். வயிற்றிலே, வயிற்றுக்குள்ளே, எலும்புகள், மூட்டுகள், முதுகு பகுதிகள் எங்கு மாற்றம். மாற்றத்தை, மாற்றத்தை உறுதிப்படுத்திக்கோ. கர்த்தர் பெரியவர், பெரியவர். நன்றி, 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 நன்றி. அற்புதங்களை செய்கிற வல்லமை இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது விசுவாசிக்கிற, எதிர்பார்க்கிற ஒவ்வொருவருக்காக வெளிப்படுகிறது, வெளிப்படுகிறது. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். நன்றி சொல்லி பெற்றுக்கோ. நன்றி, 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 நன்றி. ஆவியானவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. தேவனிடத்திலிருந்து வருகிற ஈவு உன்னையும் உன் வீட்டாரையும் நிரப்பும், உன்னையும் உன் வீட்டாரையும் நிச்சயமாய் நிரப்பட்டு கேள். ஆண்டவரே, அப்பா, உம்மை தவிர எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை என்று தவிப்போடு வந்திருக்கிற உன் தவிப்பை மாற்றுகிறவர். உன் தவிப்பு மாறி போகிறது, தவிப்பு மாறி போகிறது, துக்கம் மாறி போகிறது, பொல்லாப்பு மாறி போகிறது. நன்றி ஆவியானவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. கட்டப்பட்டு போன உன் கிரியைகள் எது செய்தாலும் வாய்க்காதபடி, எது செய்தாலும் வளர முடியாதபடி உன் கிரியைகளை கட்டி வைத்திருக்கிற சாப கட்டுகள் இப்பொழுதே உடைக்கப்படுகிறது. நன்றி ராஜா. Thank you Jesus. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். நன்மையினால் முடி சூட்டுகிறவர், நன்மையினால் முடி சூட்டுகிறவர், நன்மையினால் முடி சூட்டுகிறவர், நன்மையினால் முடி சூட்டுகிறவர். சொல்லுவை, என்னை நன்மையால் முடி சூட்டுகிறவர். உன் வாழ்வு இன்று முதல் தடைகள் மாற்றப்படும், தடைகள் மாற்றப்படும். கோட்டை போல், கோட்டை போல் உயர்ந்து நிற்கிற மதில்கள், தடைச்சுவர்கள், தடைச்சுவர்கள், தடைச்சுவர்கள் கர்த்தர் தகர்ப்பார். தகரட்டு, தகர்ந்து விழுவதாக, இடிந்து விழ பண்ணுவார். சாப கோட்டைகள், சாபத்தின் திட்டங்கள், சாப வல்லமைகள், சாப ஆதிக்கங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லு, இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி போ. இப்போ ஆவியானவரே, உம்முடைய வல்லமைனா, உம்முடைய வல்லமைனா திரும்பி போகட்டும், திரும்பி போகட்டும். ஆவியானவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ராஜா. இயேசுவே, உமக்கே நன்றி. நீர் எனக்காய் யாவையும் செய்கிறவர். நீர் செய்வது தடைபடாது, நீர் செய்வது தடைபடாது. தேவனதை உன்னிலே இன்றைக்கு நிலைவரப்படுத்துவார், நிலைவரப்படுத்துவார். உன்னை கரம் பிடித்த தேவன் கைவிடுவதில்லை,
கைவிடுவதில்லை. Thank you Jesus. ஆவியானவருக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர் வாழ்க்கையை வேறு வழியாய் நடத்த போகிறார். இதுவரை நீ கண்ட பொல்லாப்புகளும் துன்பங்களும் இனி உன்னை சேராதபடி சமாதான பாதையில் உன்னை நடத்துகிற தேவன். சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தை உன்மேல் வர்ஷிக்க பண்ணுகிறேன். என்னை தேடுகிற உனக்கு மேய்ச்சல் உள்ள பள்ளத்தாக்கை தாவர தலமாய் ஏற்படுத்துகிற தேவன். நன்றி. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, எனக்கு நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, எனக்கு பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கு நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கு நீ சொந்தம். உனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். எல்லோரும் சேர்ந்து எனக்கெதிரான ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. இருக்கின்ற பலத்தோடு தொடர்ந்து போராடு. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நீ போவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நீ போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி நான் போவதில்லை. எல்லோரும் சேர்ந்து எல்லா வகையிலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நான் போவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. கலங்கினாலும் மனம் முறிவதில்லை, கைவிடப்படுவதில்லை. என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உமக்கு போதும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். என் பலனோ பூரணமாய் விளங்கும். பயப்படாதே, மீட்டுக் கொண்டே, எனக்கு பயப்படாதே, எனக்கு பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டே, எனக்கு நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கு நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கு நீ சொந்தம். கர்த்தர் உன்னை பார்த்து உன்னை அழைத்தேன்,
எனக்கே நீ சொந்தம். உலகத்திலே துயரமுண்டு, தீடன் கொள் என் மகனே. உலகத்திலே துயரமுண்டு, தீடன் கொள் மகனே. கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். எஸ் ஜீசஸ். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கல்வாரி சிலுவையினால் உலகத்தை கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். இயேசு ஜெயம் தந்தார். எனக்காக ஜெயம் தந்தவர், உன் வியாதிகளை மாற்றினவர். கல்வாரி கல்வாரி சிலுவையினால் உலகத்தை நான் ஜெயித்தேன். கர்த்தரை மகிமைப்படுத்தி மனதார கர்த்தர் தான் சிலுவையிலே வெற்றி சிறந்த வாழ்வுக்கான அனைத்து ஜெயத்தையும் உன் வாழ்க்கையிலே பலிக்க பண்ணுவான். உன் வாழ்க்கையிலே பலிக்க பண்ணுவான். நீர் என் வாழ்க்கையிலே பலிக்க பண்ணுவீர். என் வாழ்க்கையில் பலிக்க பண்ணுவீர். நன்றி இயேசுவே. மலை போன்ற சத்துரு உன்னை விழுங்கி போட எத்தனித்த காலத்தில் நான் உனக்கு ஆதரவாய் இருந்து மலைகள் உன் எல்லைகளை மூடாதபடி நிலைத்திருக்கிற பர்வதம் போ நான் உன்னை தற்காத்த தேவன். உன்னுடைய நீதியினால் அல்ல, என் தீர்மானத்தின்படி, என் திட்டத்தின்படி நானே இரக்கம் செய்கிற தேவன். இரக்கம் செய்கிற தேவன். ஆவியானவர் அனைவருடைய வாழ்வை ஆச்சரியமாய் மாற்றுகிறவர், ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர், அற்புதமாய் மாற்றுகிற தேவன். Thank you Jesus. Hallelujah. தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிற மேலான ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய சிரசின் மேல் இறங்கி மூடட்டும், இறங்கி மூடட்டும், இறங்கி மூடட்டும். இப்பொழுது இப்பொழுது தலையின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ராம் முழுவதும் கிளைகளில் தங்கி இருக்கிற பனியை போல், பனியை போல் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, ஆசீர்வாதம், கர்த்தருடைய மகிமை இறங்கி, ஆசீர்வாதம் இறங்கி, வல்லமை இறங்கி, பலன் இறங்கி, நிரப்பட்டும், நிரப்பட்டும். தீமையினால், தீமையினால் மூடப்பட்ட வாழ்வு இந்த நாளிலே கர்த்தருடைய நன்மையினால் திருப்தியாக பண்ணுகிறவர், திருப்தியாக பண்ணுகிறவர். ஆவியானவரே நன்றி, நன்றி. Thank you Jesus. ஒவ்வொருடைய வாழ்வின் மேலும் கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல் பெருகட்டும். கர்த்தர் அளிக்கிற நன்மை பெருகட்டும். சரீரங்களிலே மாறுதலை, பலவீனங்கள், வியாதிகள், தீராத கட்டுகள், பிசாசின் அம்புகள், பில்லிசூனிய அம்புகள் சரீரங்களை விட்டு இப்பொழுது வயிற்று பகுதிகளை விட்டு, கிட்னி பகுதிகளை விட்டு, ஹார்ட் பகுதிகளை விட்டு
லிவர் பகுதிகளை விட்டு குத்தி கொண்டிருக்கிற, வாதித்துக் கொண்டிருக்கிற, வேதனைப்படுத்துகிற, மரணத்துக்கு ஏதுவான அம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே பிடுங்கப்படுகிறது, பிடுங்கப்படுகிறது. இப்போ மாற்றம், இருதயத்திலே மாற்றம், லிவர் பகுதியிலே மாற்றம், கிட்னி பகுதியிலே மாற்றம், யூட்ரஸ் பகுதியிலே மாற்றம். இப்பவே யூட்ரஸ் பகுதியிலே வீக்கம் போட்டிருக்கிற நீர்க்கட்டிகள் இப்போ மறைந்து போகிறது. கர்த்தர் அவைகளை மாற்றுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், நன்றி சொல்லி பெற்றுக்கொள். கர்த்தருடையது பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் இப்போ கர்ப்ப பையை கட்டி கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள், பொல்லாத ஆவிகள் இருக்க முடியாது, இனி இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு. சொல்லு சொல்லு, நன்றி. வெளியேறட்டும். Thank you Jesus. சர்ம வியாதிகளை மாற்றி ஆசீர்வதித்து ஒவ்வொருடைய வாழ்வும் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் அளிக்கிற நன்மையால் திருப்தியாகட்டும். Thank you Jesus. கைகளை உயர்த்தி கர்த்தருக்கு நேரம், மனம் தேவனுக்கு நேரம். ஹalleluya, hallelujah, 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 hallelujah. எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் ஆசீர்வாதத்துக்கு ஏதோ ஆளுகை செய்யட்டும். Hallelujah, 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 hallelujah. ஆவியானவருடைய மகிமை அனைவருடைய வாழ்வையும் ஆளுகை செய்யும். கர்த்தர் கொடுக்கிற நன்மை ஒவ்வொருவர் மேலும் பலிப்பதாக. தொடர்ந்து கர்த்தருடைய பிரசன்னம் பாதுகாப்பையும் சமாதான சுகத்தையும் நன்மைகளையும் அளவில்லாமல் இறங்கி வர பண்ணட்டும். நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய நினைவு மிக முக்கியம். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஒரு நல்ல நிலம் போல் காணப்படுகிற வாழ்க்கையில் இது ஜீவன் உள்ள வித்தாக விதைக்கப்பட்டு நிச்சயமாய் தேவன் வார்த்தையை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ அதை 100 மடங்காய் உங்களில் பெருக பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்து வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள். உங்களையும் ஆண்டவர் நிச்சயமாய் இந்த நாளில் ஆசீர்வதித்து நன்மை பெருக பண்ணுவாராக. உங்களுடைய ஆயுசின் வருஷத்தை பெருக பண்ணுவார். என்ன சந்தோஷமே இல்லாமல் இருக்கிறீங்க? ஆயுசின் வருஷத்தை பெருக பண்ண வேண்டாமா? சிலர் அப்படிதான். சிலருக்கு பிரச்சனை நெருக்கடி கூடின உடனே கூப்பிட்டு ஜோம்னா, ஆண்டவர் என்னை எடுக்கும்படி ஜெபிங்க. அவருடைய வேலையை செய்கிறதுக்கு யார் அவருக்கு கட்டளையிட முடியும்? அதனால தேவனுக்கு நம்ம வேலை கொடுக்க முடியாது. கொடுக்கப்பட்ட காலங்களை, நமக்கு கிடைத்த வாய்ப்புகள், தருணங்கள், நமக்கு கிடைத்த வாழ்க்கையை நாம் தேவனோடு அதை செலவழிக்க வேண்டும். யாரோடு? தேவன் எல்லா தரப்பினருக்கும். இந்த போஸ்டில் எல்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம போஸ்டில் எந்த ஜாதி, மதம், சபை பாகுபாடின்றி தேவன் மதத்திற்கும் ஜனத்தின் ஜாதிக்கும் சபை கோட்பாட்டுக்கும் அப்பாற்பட்டவர். ஆகையால் தேவன் என்பது ஏக சக்கராதிபதி, சகல ஜனங்களுக்கு.
அவர்கள் அறிந்தார்களோ அறியவில்லையோ, பொதுவானவர் அவர், எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறவரும் காக்கிறவரும் வாய்ப்பை கொடுக்கிறவர், எப்படி வேணாலும் விடலாம், வாழ விடுறவரால் என்று நான் சொல்லவில்லை. அவர்கள் வாழ்கிறாங்க. கொடுக்கப்பட்ட வாழ்நாட்களை நாம் எப்படி வாழுகிறோம் என்பது தான். அந்த வாழ்க்கை எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவனை சாரும்போது அது நிச்சயமாய் பாதுகாப்புடையதாய் மாறும். தேவன் இல்லாதது நமக்கு பாதுகாப்பு தான் இல்லை. எப்போ எது வேணாலும் சம்பவிக்கலாம். ஹல்லேலூயா. தேவனோடு இருப்பவர்கள் என்கிற, நான் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லவில்லை, தேவனோடு இருப்பவர்கள் என சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தேவனோடு இருப்பவர்களை தேவன் அறிவார். அவர்கள் பெயர்தான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பது. இந்த வாக்கு தத்துவம் அப்படிதான் இருக்கும். இந்த வாக்கியத்தை வாசி. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு, ஆண்டவர் சொல்ற வார்த்தை கவனிங்க. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். நல்ல கவனிங்க. செலக்டட் பீப்புள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் எல்லோரும். உங்களுக்கும் அழைப்பு இருக்கு. உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் இயேசு கிறிஸ்து அழைப்பை கொடுக்க வந்தவர். என்ன கொடுக்க வந்தார்? அழைப்பு. இந்த ராஜாவின் வீட்டு கல்யாணத்துக்கு அழைப்பு இல்லையா? இது தேவனுடைய வீட்டின் சுதந்திரவாளியாக இருப்பதற்கு அழைப்பு. இப்போ நீங்க அரசு வேலை என்று ஒரு வாண்டட் அல்லது தேவை, ஆள் தேவை என்று எல்லாருக்கும் அழைப்பு இருக்கும். எல்லாரும் அதை அறிவாங்க. எல்லாருமே போய் கூடிடுவாங்க, எனக்கு வேலை வேணும் அப்படின்னு. ஆனால் அங்கே சிலர் தெரிந்து கொள்ளப்படுவார்கள், செலக்டட் இல்லையா? தேவன் என்பது அனைவருக்கும் வெளிப்படையாக கொடுக்கப்பட்ட சம்பத்து, ஆசீர்வாதம். தேவன் என்பது, நல்ல கவனிங்க, தேவனை ஒருவனும் ஒரு காலம் பார்க்கவில்லை, காணவில்லை, காண முடியாது. பிகாஸ் God அன்லிமிட், அவர் கட்டுக்கடங்காதவர், அளவற்ற, நிகரற்ற, துவக்கமும் முடிவும் ஏதொன்றும் இல்லாமல் என்றும் இருக்கிறவர். அவரை பார்ப்பது முடியாது. ஆனால் அவருடைய மகிமையை பிரதிபலிக்கிற, வெளிப்படுத்துகிற, மகிமைக்கு பிரகாசமாயிருக்கிற கிறிஸ்து அந்த தேவனை வெளிப்படுத்தினார். தேவனை கிறிஸ்துவில் நாம் பார்க்கிறோம். தேவன் வேண்டும் என்கிறவர்கள் கிறிஸ்துவண்டை அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் கிறிஸ்து ஒருவரே தேவனால் இந்த பூமியிலே விதைக்கப்பட்ட ஜீவனுள்ள வித்து. ஹல்லேலூயா. நமக்காக எந்த தரப்பினருக்கும், எந்த நிலையில் இருப்பவர்களுக்கும் எட்டக்கூடிய விதத்தில், கைக்கு எட்டுற விதத்தில் தேவன் தன்னை தாழ்த்தினார். அதைத்தான் தேவன் மாமிசத்தில் வெளிப்பட்டார் என்று சொல்லுகிறோம். அப்போ மாமிசத்தில் வெளிப்பட்ட தேவன் கிறிஸ்து என்கிற பெயரில் வந்தவர் எனக்காக வரப்பட்டார், கொடுக்கப்பட்டார், தரப்பட்டார். அப்ப நான் அவரை ஏற்றுக்கொண்டு அவரோடு என் வாழ்க்கையை இணைத்துக் கொள்வதை தேவன் விரும்புகிறார். இதனால் நான் இந்த பூமியிலே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக வாழ முடியும். ஹல்லேலூயா. தேவன் எவர்களை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். தேவன் முன் குறிக்கப்பட்டவர்களை அவர் அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரோ எவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அவர்கள் பேரை பெருமைப்படுத்தியும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நல்லா தெரியும். ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். நான் உன்னுடைய பேரை பெருமைப்படுத்த, வாசிங்க அதை. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பாருங்கள், ஆண்டவர் யாரை அழைத்தாரோ, யார் தனக்கு வேண்டும் என்று தீர்மானித்தாரோ அவர்களை அழைக்கிறார். அழைத்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன் பேரை
பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்ப தேவனுடைய திட்டம் முன்குறிக்கப்பட்டவர்களை அழைத்து அவர்களை தகுதிப்படுத்தப்பட்டவர்களுடைய வாழ்வை கர்த்தர் பெருமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அதாவது நம்ம எளிதாக அனைத்தையும் அடைய விரும்புவோம். இதான் மனிதன். ஈஸியா கிடைக்கும், ஈஸியா பணக்கார ஆகும், ஈஸியா பெரிய ஆளாகும், ஈஸியா உயரணும், ஈஸியா வீடு, ஈஸியா கல்யாணம், ஈஸியா பிள்ளை, அப்படின்னு எல்லாமே எளிதா விரும்புறவங்க. அப்ப ஆவிக்குரிய தன்மையிலும் நம்ம எல்லாமே எளிது. இங்க அப்படி அல்ல. ராஜ்யம் மட்டும் எளிதாக அல்ல, அது கடினம். அது கிடைப்பது கடினம். அதுக்கு தன் ஜீவனை கிரயம் செலுத்துகிறவன் பெற்றுக்கொள்ளுகிறான். தன் ஜீவனை என்றால் உலகத்தில் தன் வாழ்வை தன்னுடைய கன்வீனியன்ட், தனக்கு இருக்கிற சௌகரியம், தனக்குரிய டிசையர், தன்னுடைய விருப்பங்கள், இவைகளை கிரயமாக்குகிறவன் மட்டும் தேவனை பின்பற்ற முடியும் என்று இயேசு சொன்னார். தேவனை அறியவும் முடியும், எல்லாரும் அறிய முடியாது. காரணம் அது நம்முடைய மனம் எல்லாம் உலகத்துக்கு ஏற்றாற் போல் தான் இருக்கும், சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் மாறிக்கொண்டே இருக்கும். இங்கே தேவனை அறிவதும் தேவனை சார்வதும் மனம் மறுரூபமாக்கப்பட்டவர்களுக்கு உரியது. அதைத்தான் சொன்னேன். தெரிந்து கொண்டவர்களை அவர் என்ன பண்ணுகிறார்? தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. என்ன பண்றார்? அவரை பின்பற்ற ஒரு தகுதி. அவர்களை நீதிமான்கள் ஆக்குறான்னு நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு பெயரு அவனை குவாலிட்டி, ஒரு தரமுள்ள மனிதனாய் மாற்றுகிறார். அந்த தரம் தேவனுக்கேற்ற தரம், நமக்கேற்ற தரம் இல்லை. உலகத்தில் எந்த மதத்திலும் எந்த மனிதனும் ஒரு தரத்தை கடைபிடிப்பான். அதை ஆண்டவர்கள் எதிர்பார்க்கல. தேவனுக்கு ஏற்ற தரம், அதை கொடுக்க தேவனால் மட்டுமே முடியும். அதற்காகத்தான் இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அவர் சொந்த ரத்தத்தினாலே நம்முடைய பாவ கிரியைகள், பாவ குணங்கள், பாவ தன்மைகள், the nature of sin, sinful nature, இவைகளை அவருடைய இரத்தத்தினால் அழித்து மாற்றி, எப்படி? சொந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்முடைய பாவங்கள் அற நம்மை கழுவி, அற என்றால் நம்மை விட்டு அற்று போகத்தக்கதாய், மாற்றப்படத்தக்கதாய் நம்மை அவர் சுத்திகரிக்கிறார். கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும், நல்ல கவனிங்க, அடிமைகளாயிருந்த மனிதனை, அற்பமாயிருந்த மனிதனை நாம் வாசிக்கிற நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தில் மறுபூமி போல், டெசர்ட் லேண்ட், தி ட்ரை லேண்ட், வறண்ட நிலம் போல் காணப்பட்ட வெறுமையான பாழான வாழ்வை தேவன் ஒரு ஆசீர்வாதமான நிலைமைக்கு கொண்டு வருகிறார். இது தேவனோடு சேர்வதனால் நடக்கிறது. இதெல்லாம் பேசிவிட்டு போகிறதில்ல. இது தேவனும் நாமும் இணையும் போது வருகிற மாறுதல். நம்முடைய மனம் தேவனை சாரும் போது பாழான வாழ்வு மாற்றப்படும். ஹல்லேலூயா. பாவங்கள் அற நம்மை மாற்றி பிதாவுக்கு முன்பாய் நம்மை ராஜகுலமாய், ராஜாக்களாய், தேவனை சேவிக்கிற ஆசாரிய குலமாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். அதுக்கு முன்னால ராஜா இல்ல, அடிமை. யாரு? பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான். மனிதன் பாவம் செய்யாமல் இருந்தாலும் பாவிகள் என்றுதான் தீர்க்கப்பட்டார்கள். ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் பாவம் ஆண்டு கொண்டது. எப்படி? மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவனையும் ஆண்டு கொண்டது. அங்க ஒரு ஆட்சி இருக்கிறது. அதுதான் பாவம். பாவம் என்பது நம்ம செஞ்சதுனால மட்டும் இல்ல, நமக்குள்ளே இருக்கிற ஆன்மீக தன்மையின் பெயர், த இன்னர் பீயிங், உள்ளான மனிதனுடைய என்னது நேச்சர், த நேச்சர், த சின்ஃபுல் நேச்சர் என்று பெயர். உள்ளான மனநிலை அது ஒரு பாவத்தன்மை கொண்டது. ஹல்லேலூயா. அப்போ இந்த நிலைமையை இயேசுவால் மட்டுமே மாற்ற முடியும். அதற்காக அவர் தேவன் மாமிசத்தில் வந்து நமக்கான பரிகாரத்தை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியும். எதை? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எதை பெறுவாங்க? மன்னிப்பை பெற்றுட்டு போவாங்க. இயேசு வர்றதுக்கு முன்னே மன்னிப்பு உண்டு.
இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. ஆதி காலங்களிலே மிருகங்களுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. ஆகையால் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் விடுதலை கிடைக்கல. பாவ மனிதனை நம்மை விட்டு மாற்ற எவராலும் முடியாது. ஆகையால் நமக்கு பதிலாக இயேசு அதே மனித சாயலாய் வந்து அந்த பாவ சாயலை சிலுவையில் அழைத்தார். அப்ப இயேசுவோடு சேருகிற ஒரு மனம் இந்த பழைய சாயலை நம்மை விட்டு மாற்றக்கூடிய விடுதலையை பெறுகிறது. ஹல்லேலூயா. இதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற டிரான்ஸ்ஃபார்ம் லைஃப், டிரான்ஸ்ஃபர், ஒரு மாற்றம், மனம் மாறுதல் என்பது இதுதான். நம்மில் இருக்கிற பழைய ஆளை மாற்றி புதிய ஆள், பழைய மனநிலையை மாற்றி புதிய மனநிலை கிறிஸ்துவால் வருகிறது. பழையது நமக்குள்ளேயே பிறப்பால் உண்டான ஆதாமின் தன்மை. அவன் நாம் தீர்மானிப்போம், கோவப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இச்சிக்க கூடாது, ஆசைப்படக்கூடாது, கர்த்தரை நேசிக்கணும், பற்றிக்கணும், இப்படியெல்லாம் விரும்பும். ஆனால் நம்மால முடியாம போ. இதுதான் நமக்குள் இருக்கிற இயல்பு, நேச்சர், இயல்புன்னு பேர். பவுல் அதை சொல்லுவார், நான் நிர்பந்தமான மனிதன், இந்த பாவ சரியத்திலிருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவா? நான் செய்ய விரும்புவதை செய்ய என்னால் முடியல, நல்லதை செய்ய விரும்புகிறேன் ஆனால் என்னால் முடியல, எனக்குள்ளேயே நான் விரும்பாததை செய்விக்கிற ஒரு பிரமாணம் இருப்பதை பார்க்கிறேன். நாமே விரும்பாததை செய்ய தூண்டப்படுகிற, நம்மை தூண்டுகிற, அடிமையாக்குகிற ஒரு தன்மை நமக்குள் இருக்கிறது. தேவனை தேட வேண்டும் என்று, ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புவோம். ஆனால் அதற்கான கிரயத்தை செய்யவோ செலுத்தவோ செய்யவோ முடியாமல் போகிறது. இதுதான் நம்மில் இருக்கிற அடிமைத்தனம். ஹல்லேலூயா. ஆகையால் இதை மாற்ற இயேசுவால் மட்டும் முடியும். சும்மா நான் ஆண்டவரை நம்பினேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டேன், அதனால மாறிடும், அப்படி மாறாது. அது மாறுவதற்குரிய ஒரு ப்ராசஸ் தான் அது. தீர்மானம். ஞானஸ்நானம் என்பது தீர்மானம், உடன்படிக்கை கர்த்தரோடு. அந்த தீர்மானம் எதை குறிக்கும்? ஒரு பெண் ஒரு கணவனை விவாகம் பண்ணிக்கொள்ள தீர்மானித்தல், நிச்சயித்தல் என்றுதான் பொருள். அது குடும்ப வாழ்க்கையாக. ஹல்லேலூயா. அதுபோல் தான் இது ஒரு நிச்சயம். கிறிஸ்துவோடு வாழ நான் தீர்மானிக்கிறேன், உடன்படிக்கை பண்ணுகிறேன். அந்த உடன்படிக்கையின்படி நாம் வாழ பழகும் போது, நம்மை விட்டு கொடுக்கும் போது, நம்முடைய மனதை ஒப்பு கொடுக்கும் போது, நம்முடைய இருதயத்தை தேவனிடத்தில் செலுத்தும் போது, அவருடைய ஆவி நம்மை ஆளும், நம்மிடத்தில் விடுதலை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் நாம் மாறுகிறவர்களாய் இருப்போம். அடிமையாய் இருந்தவன் ஆளுகிற ராஜாவாய் தேவனுக்கு முன்பாய் மாறுகிறார். நம்மளாம் அதிகமா தப்பு பண்ணாத ஆள் மாதிரி மனிதர்களுக்கு முன்பாக நிற்போம். எப்படி? மனிதர்களுக்கு முன்பாக. மனிதர்கள் அனைவரும் அப்படிதான். மனிதர்களுக்கு முன்பாக நம்ம தப்பு சொல்லிடக்கூடாது, சோ நம்ம யோகியதையா வாழணும் அப்படின்னு நிற்போம். இங்கே அப்படி அல்ல. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நான் அடிமை அல்ல, நான் ராஜாவாய் கிறிஸ்துவினால் மாற்றப்பட்டேன், நீதிமானாய் மாற்றப்பட்டேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தம் என்னும் நாமத்தை கொண்ட ஆசாரிய வம்சமாய் மாற்றப்பட்டேன். எப்படி? அதாவது கிறிஸ்துவினால் இனாமாய், இலவசமாய் கிடைத்த வாழ்க்கை தான் அந்த பரிசு. எது? தேவனை சேவிக்கத்தக்க தகுதி ஆசாரியனுக்கு உண்டு. யாருக்கு உண்டு? ஆசாரியன். ஆசாரியன் என்பது இந்த காலத்தில் எல்லாம் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படியான நித்திய ஆவியினால் உண்டான ஆசாரியத்துவம். அது கிறிஸ்துவுக்கு இருந்தது, அது நமக்கும் வருகிறது. யாருக்கு இருந்தது? கிறிஸ்துவுக்கு இருந்தது. அந்த நித்திய ஆவியினால் உண்டான தேவனுடைய ஆசாரியத்துவம். தேவனை சேவிக்க, தேவனண்டை சேர, தேவனோடு ஐக்கியப்பட, தேவனோடு நடக்க, தேவனோடு பேச, அவர் சத்தத்தை கேட்க இந்த ஆசாரியனுக்குத்தான் தகுதி உண்டு. அது கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவின் ஆசாரியத்துவம் நமக்குள் வருகிறது அவருடைய மரணத்தினால். ஹல்லேலூயா. அப்படி இல்லாவிட்டால் தேவன் உண்டு என்று நம்பலாம், ஆனால் அனுபவிக்க கிடைக்காது. எது? தேவன் இருக்கிறாரு, பைபிள் வாசிக்கிற, ஜெபிக்கிற, இதல்ல. ஆபிரகாமுக்கு அது கிடையாது. பைபிளும் இல்லை, சர்ச்சும் கிடையாது. ஆனால் தேவனோடு பேசினார், தேவனோடு பழகினார், அவர் தரிசனத்தை பெற்றான், அவருடைய ஆலோசனை கிடைத்தது. தேவன் தன்னுடைய மனதிலிருந்து செய்ய போகிற காரியத்தை நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று கேட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே வந்து பேசுறார். ஹல்லேலூயா. அவன் தேவனோடு நடந்த விதத்தை ஒரே வார்த்தை சொல்லி இருக்கிற விசுவாசத்தினால் நடந்தான் என்று. ஆனால் அவனுடைய பழக்க வழக்கம் நமக்கு தெரியாது. அது அனுபவம், அவனுடைய தனி அனுபவம். அதுபோல் தேவன் நமக்கு தரப்பட்டார் கிறிஸ்துவின் பெயரால். அவரோடு நாம் எப்படி ஐக்கியப்படுகிறோம், எப்படி வாழ்கிறோம்,
நம்ம பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், மீட்டிங் எல்லாம் போவோம், சர்ச்சுக்கு போவோம், தேவனோடு வாழ மாட்டோம். இங்கே வாழுகிறவனுக்குத்தான் எல்லாம். எல்லாம் என்றால் தேவன் கொடுக்கிறது. நான் வீடு, வாசல், வேலை, உயர்வு அதல்ல. அது எல்லாருக்கும், உலகத்தில் எல்லாருக்குமே இருக்கு. ஹல்லேலூயா. ஆனால் தேவன் கொடுக்கிற ஈவு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வர வேண்டுமானால், அது நித்தியமாய் தன் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால், அவனுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட ஐக்கியம் தூரமாக அல்ல, மிக சமீபமாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை ஞாபகப்படுத்தி போகிறேன். அந்த வாக்குத்தத்தத்தை வாசிங்க சீக்கிரமா. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு. ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று நான் சொல்லுவதை பார்க்கலும் அவர் சொல்லுவது. இப்ப நான் சொல்லுவேன், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார், அழைத்தார், அது வேறு. இப்ப தேவனே சொல்றார், நான் தெரிந்து கொண்ட என் ஜனம், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், என்னால் அபிஷேகிக்கப்பட்டவன், என்னால் ஏற்படுத்தப்பட்டவன், என்னால் ஜெனிப்பிக்கப்பட்டவன், என்னால் உயிர்ப்பிக்கப்பட்டவன், என்னால் மறுபிறப்படையப்பட்டவன் என்கிற அந்தஸ்து எத்தனை பேருக்கு உண்டு? அத்தனை பேர் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னால் நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு, என் ஜனத்தினுடைய தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும். தாகம் என்றால் தேவை, அவன் தேவை, அவனுடைய நெசசிட்டி, அவனுடைய ரைட்ஸ், அவனுக்கு வேண்டிய அனைத்தும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, ஒரு தாய்க்கோழி அதனுடைய இறக்கைக்குள்ளே 7, 9, 10, 12 இப்படியெல்லாம் முட்டைகளை அது அவையம் காக்கும். ஒரு சில நாட்களில் கோழி குஞ்சு முட்டையை விட்டு வெளியே வரும். வந்திருந்து நமக்கு தெரியும், தலையை ஜன்னல் வழியாக காட்டுற மாதிரி என்ன பண்ணும், தாய்க்கோழிக வயிற்றுக்கடியில் இருந்துட்டு அது வெளியே தலை நீட்டும். நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அப்போ தாய்க்கோழி இப்போ இறைய கொத்தி காமிக்கும், அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஆனாலும் இதை நீங்கள் யோசிக்கணும். அது கொத்தி காமிச்சதும் இந்த குஞ்சு கோழி அதை வந்து கொத்த பார்க்கும். அதுக்கு வேற ஒன்றுமே தெரியாது, அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் தாய். அது மொத்தத்தில் சுற்றி சுற்றி வருவது தாய் தான். தாயும் பிள்ளையுமா நிற்கும் போது அங்கே ஒரு ஆபத்து வருகிறது என்றால் உடனே அது பறந்து எங்கே தான் வரும்? தாய்கிட்ட தான் வரும். தாய் சத்தம் போட்டு அதுக்கு புரியும், தாய் கூப்பிட்டா அதுக்கு கேட்கும், அது வரும். தாய்க்கும் அதுக்கும் ஒரு பயங்கர கம்யூனிகேஷன். அதுக்கு சாப்பாடு தாயால, பாதுகாப்பு தாயால, அதுக்கு அரவணைப்பு தாயால, அதுக்கு தூக்கமே தாயோட, அது நடக்கிறதும் தாயோட. ஹல்லேலூயா. நான் சின்னதில் அதெல்லாம் பார்த்துருக்கிறேன். என்ன ஆனாலும் யார் பக்கம் போனா திரும்பி நிச்சயம் எங்க வந்து நிற்கும்? சொல்லுங்களேன். தாய் கோழியை தான், தாயாரை தான் அது சாரும். அதனுடைய உலகமே தாய். அது அறிந்தது தாய், அது அடைக்கலம் புகுவது தாய், அதனுடைய உயிர் நாடி தாய். அது தன்னை பாதுகாத்துக் கொள்ள சத்துவம் இல்லாதது, உலகத்தில் வாழத்தக்க அறிவு இல்லாதது. அதனுடைய அறிவு தாய், அதுக்கு எது வேண்டுமானாலும் தாயை சார்ந்து வாழும். இதுதான் தேவனும் ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட நபர். இயேசு நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா அப்படிதான் இருக்கும், பிதா பிதா பிதான். இயேசுவை அறிந்தவன் இயேசுவைத்தான் அறிவான். இயேசு சொல்லுவார், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கிறபடியா என் பின்னே செல்லுகிற. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியா அவனை பின்பற்றுகிறது. இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். I am the good shepherd. நீங்க எல்லாம் ஆடுங்க, நான் மேய்ப்பன், நான் தான் மேய்ப்பன். இயேசு மட்டும் தான் மேய்ப்பன். எனக்கு முன் வந்தவர்கள் அனைவரும் கள்ளரும் கொள்ளைக்காரரும் என்று சொன்னார். ஏனென்றால் அவர்கள் ஆட்டுக்காக கவலைப்படவில்லை, ஆடுகளை பாதுகாக்க தன் உயிரை கொடுக்கவில்லை. நானோ அவைகளுக்கு என் ஜீவனை கொடுக்கிறேன், என் உயிரை கொடுத்து நான் அதை காப்பேன் என்கிற ஒரு உடன்படிக்கை. ஒரு சொல்றார், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது.
அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியால் அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அந்நியனுக்கு அது பின்னாலே போகாமல் அவனை விட்டு ஓடி போம் என்றார். அந்நியனை விட்டு ஓடி போகும். நான் தான் கோழியை சொன்னேன், அது தாயாரி. அதுபோல் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு அறிவு, ஒரு பின்பற்றுதல், ஒரு சத்தத்தை அறிதல் இருக்குமானால் உங்களை கர்த்தருடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள எந்த வல்லமையாலும், எந்த பொல்லாப்பாலும், எந்த எதிரியாலும், எந்த வலிமையாலும் கூடவே கூடாது. நம்மை பாழாக்க வருகிற பொல்லாப்புகள், வாதைகள், வியாதிகள், துக்கங்கள், ஏமாற்றங்கள், நெருக்கங்கள், எதிர்ப்புகள், செய்வினை கிரியைகள், மாந்திரிக வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிய கடவது. இப்போ சரீரங்களை விட்டு அழியட்டும். ஹல்லேலூயா. பொல்லாங்கன் நம்மை திருட பார்ப்பது அவனுடைய மொத்த வேலை. இயேசு சொன்னார், திருடன் திருட கொல்ல அழிக்க வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரமாட்டான். அவரு தெளிவா சொல்லிட்டார். அது வைக்கப்பட்டது. பிதாவுக்கு தெரிஞ்சுதான் திருடன் இருக்கிறான். ஹல்லேலூயா. இங்க திருடன் என்று சொல்வது பிசாசை, எதிரி, நம்முடைய வாழ்வை, நல்வாழ்வை விரும்பாதவன், நம்முடைய தேவனோடு உள்ள நமக்கு இருக்கிற உறவு வாழ்வை விரும்பாத சக்திகள் உலகத்தில் இருக்கிறது. அதுதான் திருடன் என்று சொல்லுகிறோம். அது நம்மை பாழாக்க விரும்பும், நம்மை வழிமாற செய்ய விரும்பும், இடர்களை உண்டு பண்ண எத்தனிக்கும். ஹல்லேலூயா. இயேசு பிதாவின் சித்தத்தை செய்ய அறைகூவல் விடுத்தார். அந்த நேரத்தில் அவர் சொல்லும்போது, நான் இப்படி புறஜாதிகள் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவேன், அவர்கள் பரியாசம் பண்ணுவாங்க, துப்புவாங்க, அடிப்பாங்க, வார்னல் அடிப்பார்கள், அவர்கள் சிலுவையில் அறைவார்கள், மனிதகுமாரன் என்றெல்லாம் தாராளமாய் பேசுவான். உடனே கூட வந்த நண்பன், நேசன், சிநேகிதன் உடனே அவர் தனியாக அழைத்து கொண்டு போய், உமக்கு இதெல்லாம் நடக்கூடாது, நான் அதை நடக்க விட மாட்டேன், நீர் என்ன இப்படியெல்லாம் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கிறீர்ன்ட்டெல்லாம் கடிந்து கொள்ளுவான் பாருங்க பேதுரு, இயேசு. உடனே இயேசு சொல்லுவார், எனக்கு பின்னாலே போ சாத்தான் என்றார். அப்ப சாத்தான் எந்த ரூபத்தில் வந்தான் பாருங்க, எந்த வழியில. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பிதாவின் திட்டம் நிறைவேறாமல் இருப்பதற்குரிய எல்லா வேலைகளையும் பிசாசு செய்வான். இயேசு இந்த உலகத்தில் பிதாவின் விருப்பத்தை செய்து மகிமை அடைய வேண்டும், உயிரோடு எழும்ப வேண்டும். அதுதான் நமக்கு ரட்சிப்பு, அதுதான் நமக்கு புது வாழ்வு. பாதாளத்திலிருந்து நம்மை பாதுகாக்க ஒரே வழி, இயேசு அதை செய்து நிறைவேற்ற வேண்டும். அதை செய்ய விடாமல் இயேசுவுக்கு நல்லது செய்வது போல் அதை தடை செய்ய வந்ததை இயேசு அழகா அடையாளம் கண்டு கொள்ளுகிறார். அவனை பிசாசு என்று எதிர்த்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இந்த திருடன் என்பது நாம் அறியாத சூழ்நிலை வழியாய் வருவது. லெட்டர் போட்டு சொல்லிட்டு வர மாட்டோம், இந்த மணிக்கு வரேன்னு. நாம் எதிர்பாராததை கொண்டு வருபவன், நாம் அறியாத ஒன்றை நடப்பிப்பவன், நாம் காணாத நேரத்தில் ஒன்றை செய்து சாதிக்கிறவன் தான் திருடன் என்று சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் நடைபெறும். அவைகள் நமக்கு பாதிப்பாக இருக்கும், ஏமாற்றமாக இருக்கும், தடையாக இருக்கும், வியாதியாக இருக்கலாம். இப்படி பல வரும்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், திருடன் நம்முடைய வாழ்வின் நன்மையை அழிக்க, கொல்ல, திருட வந்திருக்கிறார். அப்ப இயேசு இதன் மத்தியில் நமக்காக அந்த வாழ்வை பாதுகாக்கவும் பத்திரப்படுத்தவும் அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் செய்யும்படி இயேசு பிதாவினால் நமக்கு தரப்பட்டார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், தேவன் என்பது அணுக முடியாத தூரம், அவரை தரிசிக்க முடியாது, பார்த்தாலே செத்துருவான், அவரை காண முடியாது. இதுதான் காட் என்பது. அன்சீன் காட், இன்விசிபிள் காட், அல்டிமேட் காட், இப்படியெல்லாம் சொல்லுவோம். எட்டர்னிட்டி என்றும் இருக்கிறவர், அவரெல்லாம் பார்க்க முடியாது. இப்ப நமக்கு இந்த திருட்டு பேய்ங்க உள்ள உலகத்துல நமக்கு இப்ப தேவன் என்கிற ஆதரவு தேவை. எப்படி ஒரு கோழி குஞ்சுக்கு தாய்க்கோழி போல், பறந்து காக்கும் பட்சியை போல் நம்முடைய வாழ்வை ஆதரிக்க ஒருவர் தேவை. அது தேவனாகத்தான் இருக்க வேண்டும். வேறு எந்த
வல்லமையாலும் நம்மை பாதுகாக்க முடியாது. தேவன் ஒருவரே பூமியிலே மனிதனாய் வெளிப்பட்டு மரணம் என்கிற வலிமையை ஜெயித்தவர். அது ஜெயிக்கத்தக்கவன் பூமியில் இல்லை. ஆகையால் அவர் பரத்திலிருந்து வந்தார். அப்போ எப்படிப்பட்ட திருடனையும் நம்முடைய வாழ்க்கையில் அழிக்க வருகிற எதிரியினுடைய திட்டங்களையும் ஜெயித்தவர் நம்முடைய வாழ்க்கைக்கு துணையாளராய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது இயேசுவில் மட்டும் நமக்கு கிடைக்கிறது. இதை பெற்றுக்கொண்டவன் அனுபவிப்பவன் தான் இயேசுவை தன் துணையாக, தன் ஜீவனாக, தன் எதிர்காலமாக, தன்னுடைய நம்பிக்கையாக, தன்னுடைய மகிழ்ச்சியாக, தன்னுடைய துணையாளராக, ஆதரவாக கண்டுகொண்டவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உண்மையாக ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனம். கிறிஸ்துவை, தேவனை அணைய முடியாது, சேர முடியாது, பார்க்க முடியாது, பழக முடியாது. ரொம்ப கடினம். நம்முடைய புத்திக்கும் நம்முடைய இந்த பொல்லாத இருதயத்துக்கும் தேவன் நம்மளை அழிச்சே போடுவார். வாழ முடியாது அவரோடு. பழைய உடன்படிக்கை காலத்துல எல்லாம் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், தலையை வெட்டு, கையை வெட்டு, காலை வெட்டு, நியாய தீர்ப்பெல்லாம் கொடுத்துட்டு இருந்தார். நமக்கு இப்போ அது புரியாது. ஏன் ராஜாக்கள் காலத்தில் லட்சங்களும் கோடிகளும் கொலை செய்யப்பட்டது. அப்படிதான் நாட்டை பிடிச்சாங்க. இப்போ தாவீது கூட அப்படிதான் பண்ணான். இஸ்ரேல் மக்கள் கூட கானானியர் என்கிற 7 ஜாதிகளை சங்கரித்து தான் நாட்டையை பிடிச்சாங்க. எத்தனை உயிர்கள்! இதுதான் தேவனுடைய செயல். அந்த தேவனோடு நாம் வாழ முடியாது. ஏன் அவருடைய உடன்படிக்கை பெட்டியை எட்டி பார்த்தவனே செத்து போயிட்டான். மாட்டு வண்டியில வச்சு கொண்டு போனாங்க. மாடு மரண்டனால அந்த உடன்படிக்கை பெட்டி அது கர்த்தருடைய சிங்காசனம் என்று சொல்லப்படும். அது மறிஞ்சு உள்ள போச்சு. அதை எட்டி பிடிச்சிட்டார் ஊசா என்கிற மனிதன். இதுதான் தேவனுடைய செயல். அந்த தேவனோடு நாம் வாழ முடியாது. ஏன் அவருடைய உடன்படிக்கை பெட்டி இவன் பிடித்ததின் நிமித்தம் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் அவனை அங்கே அடித்தார், ஆகையால் அவன் அங்கே செத்து போனான். காரணம் அவனுடைய துணிவின் நிமித்தம். அவனுடைய பெட்டியை தொடர்றதுக்கு அவனுக்கு ஒரு துணிவு வந்தது. அப்ப இதுதான் தேவன். தேவனோட வாழ முடியாது. தேவன் என்பது அவ்வளவு ஸ்ட்ரிக்ட், அவ்வளவு நீதி. நம்முடைய நினைவுகள் எல்லாம் அவரோட சேர முடியாது, கொன்னேப்படுவார். புரியுதுங்களா? அதனால தான் கிருபையாக கிறிஸ்து நமக்கு தரப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய அநியாயத்தை எல்லாம் நீக்கி, நம்முடைய அழுக்கான இருதயத்தை அவர் புதியதாக மாற்றி, இப்படியெல்லாம் ஒரு சலுகை, ஒரு உதவி. எந்த நிலையில் இருப்பவனும், எப்பேரிப்பட்ட பாவிகளை, எவ்வளவு இழிவானவனையும் ஏற்றுக்கொண்டு புதிய மனிதனாய் மாற்றுகிறவர். அதைத்தான் இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது பேசினார். இளைய குமாரன் தன் அந்தஸ்தை இழந்தவன், தகப்பனை ஏமாற்றி சென்றவன், துரோகம் பண்ணினவன், நாட்டுக்கே கேடு விளைவித்தவன், தன்னுடைய தகப்பனுடைய சிங்காசனத்துக்கு இழுக்கை உண்டு பண்ணினவன். அப்படிப்பட்ட துரோகி உணர்வடைகிறான், நான் தகப்பனுக்கு விரோதமாய், பரத்துக்கு விரோதமாய் பாவம் செஞ்சுட்டேன். அதனால இனி நான் உங்களுடைய பிள்ளைன்னு சொல்ல எனக்கு எந்த அர்ஹதையும் தகுதியும் இல்லை. நான் உங்களுடைய வேலைக்காரனில் ஒருவனைப் போல் நான் இருந்து கொள்ளலாமா என்று அவன் அங்கே இப்படிதான் அப்பா கிட்ட பேசுவேன் சொல்லிக்கிட்டு அங்க இருந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இங்க வரான். அப்படி வந்ததும் இயேசு சொல்ற அந்த மேட்டரை பாருங்க. அவன் தகப்பனிடத்தில் வந்து தான் என்ன தீர்மானித்தானோ அதை அப்படியே சொல்லுகிறான். தகப்பனே, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும், தகப்பனே, எப்படி தகப்பனே, அப்பா. ஏ தேவனை போய் அப்பான்னு கூப்பிட எவ்வளவு பெரிய பாக்கியம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அது எப்ப பாக்கியம்னா அவர் நமக்கு கூட நடக்கிறாருன்ற ஒரு அனுபவத்தை பெறும்போது தான் அது பாக்கியமா இருக்கும். நமக்குள்ள அது இருக்காது பாரு. நம்ம இயேசுவை போய் அப்பான்றோம். எப்படி அப்பான்னு நான் கேட்கிறேன். ஹவ் குட், எப்படி அவருக்கு பிறந்தீங்களா? அதான் மறுபிறப்பு என்பது. தேவனால் பெற்றெடுக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய ஆவியினால் நீ பிறப்பிக்கப்பட்ட நபராய். தேவனுடைய ஆவி கிறிஸ்துவை நீ பற்றிக் கொள்ளும் போது, உன்னுடைய மனம் கிறிஸ்துவை அபைட் ஆகும் போது, if you abide in him, he will abide in you. நீ அவருக்குள் வசித்தால், நிலைத்திருந்தால் அவர் உனக்குள் நிலைத்திருப்பார். அது உள்ளத்தில் நடக்கிற இன்டிமேஷன், நமக்குள்ளே நடக்கிற கம்யூனிகேஷன், நம்முடைய உள்ளத்திலும் நினைவிலும் மனதிலும் உண்டாகிற ஒரு இணைப்பு.
அவரை வாஞ்சித்தல், அவருடைய நேசத்தை வாஞ்சித்தல், அவருடைய பழக்கத்தை வாஞ்சித்தல், அவர் எனக்கு வேண்டும் என்று விரும்புதல், தாகம் கொள்ளுதல், அவர் எப்படி இருப்பார், அவரோடு எப்படி நான் பேசுவேன், பழகுவேன், பார்ப்பேன் என்கிற ஏக்க சத்தம் உள்ளத்திலிருந்து வர்றது. அது சகைவு என்கிற குள்ள மனிதனுக்கு இருந்தது. அவன் அந்த ஏக்கத்தினால் தன் கடமை, வேலை, வசதி, அவனுடைய ஐஸ்வர்யம் அனைத்தையும் விட்டு அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆசையாய் தேடி வந்தான். அவன் தன்னுடைய இருதயத்தில் அவரை இவ்வளவு வாஞ்சிப்பதை அறிந்த இயேசு அவன் இருக்கிற இடத்தில் வந்து அவன் பெயரை சொல்லி அழைத்து, சீக்கிரம் இறங்கி வா. எப்படி இருக்கு பாருங்க. நீ அவரை வாஞ்சித்தால் அவர் உன்னை அறிவார். நீ அவரை விரும்புவதே அவர் அறிவார். நம்ம விரும்புவோம், இப்ப அவரை விரும்புவோம், போற வழியில வேற எதையோ விரும்பிடும். நம்முடைய மனம் தான் so many dimensions in our heart. நமக்கு நிறைய முகங்கள் உண்டு. நம்முடைய மனதிற்கு நிறைய ஃபேஸ், நிறைய மனநிலை, திடீர் திடீர்னு மாறிட்டே இருக்கும். நம்முடைய மனம் மாறுபடுகிற மனம், வழுகி போகிற மனம், தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாத அவலம் நிறைந்த மனம் நம்முடைய மனம். இப்ப எப்படி இருப்போம்? பஸ் கிடைக்கல, லேட் ஆச்சுன்னா மனசு நேர அங்க பல்ட்டி ஆயிரும். இதுதான் நம்ம மனம். புரியுது நான் சொல்றது? அப்ப இந்த மனதிற்கு அவர் எட்டுகிறவர் அல்ல. அது உயிரே போனாலும் என்ன வந்தாலும் அவர் தேவன். யா மதமா அவர் தேவன். He's God. He's my creator. என்னுடைய படைப்பாளி அவர். என்னை தாயின் கற்பத்தில் உருவாக்கினவர். நான் விரும்பி பிறக்கவில்லை, உருவாகவில்லை. அவர் விரும்பி என்னை உருவாக்கி என்னை பிறப்பித்தவர், என்னை ஜெனிப்பித்த கண்மலை. ஹல்லேலூயா. அவருடைய ஆவி கிறிஸ்துவை பற்றி கொள்ளுகிற மனம் படைத்த அனைவருக்குள்ளும் அவருடைய ஆவியானவர் வருவார். அவனை உருவாக்குவார், அவனை புதிதாக்குவார், அவனை உயிர்ப்பிப்பார். அந்த வாழ்வு தேவனை அறியும். உயிர்ப்பிக்கப்பட்ட மனம், புதுப்பிக்கப்பட்ட மனம், கிறிஸ்துவினால் புதுப்பிக்கப்பட்ட அந்த மனம் தேவனைத்தான் அறியும், தேவனைத்தான் வாஞ்சிக்கும், தேவனால் தான் அது திருப்தி அடையும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். யார்? நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் விருப்பத்துக்காக, தாகத்துக்காக, தேவைக்காக, நாட்டத்துக்காக. வனாந்தரத்திலே தண்ணீர்களையும், வனாந்தரமாயிருந்தால் வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கையும் நன்மையும் இல்லாமல் காணப்பட்டாலும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன். நான் ஆறுகளை உண்டு பண்ணுவேன், தண்ணீரை உண்டு பண்ணுவேன், அற்புதத்தை நடப்பிப்பேன். எது எப்படி இருந்தாலும் தேவனுடைய அற்புத கிரியை வாழ்க்கையில வெளிப்படும். ஐயா, தேவனை வாஞ்சிக்கிற உன் வாழ்வு இன்று மாற்றப்படும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அங்கே மாறுதலை கொண்டு வருகிற தேவன். உன் குடும்பத்தை அலக்களிக்கிற பொல்லாதாவிகள், உன் குடும்பத்தை கண்ணீர் வடிக்க வைக்கிற அந்தகார வல்லமைகள் கர்த்தருடைய ஆவியினால் இப்பொழுது பாழாக்கப்படட்டும். வீட்டை விட்டு, வீட்டை விட்டு, வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, கணவனை விட்டு, கணவனை குடிகாரனாக்கி வீட்டையே நாசமாக்குகிற பொல்லாத ஆவிகள் அவனை விட்டு வெளியேறுது. இப்போ குடிகாரனை மாற்றுகிற தேவன், குடும்பத்தை ரட்சிக்கிற தேவன். சொல்லுவோம், குடும்பத்தை ரட்சிக்கிற தேவன். பாழாக்கப்பட்ட வீடு கர்த்தர் இன்றைக்கு பயிர் நிலமாய் மாற்றுகிறார், 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 மாற்றுகிறார். உன் வீட்டிலே கிரியை செய்கிறவர், உன் வீட்டை பாழாக்குகிற வலு சர்ப்பம், சமாதானத்தை குடைக்கிற பொல்லாதாவி, வீட்டையே திண்டாட பண்ணுகிற ஆவிகள், வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிய கடவது. வீடுகளை விட்டு பொல்லாப்புகள் விலகட்டும். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு நேரிடாது. வாதையின் உன் கூடாரத்தில் இராது. வாதை கூடாரத்தை விட்டு வெளியேறுது, வெளியேறுது. தரித்திராவிகள், கடன் பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்டம், நன்மையற்ற வாழ்வு, மறுபடி மறுபடி பலவித குழப்பங்கள், பிரச்சனைகள், சீரழிவுகளை வாழ்க்கையில கொண்டு வருகிற அந்தகாரங்கள் வெளியேறு. தெரிந்து கொள்ளப்பட்ட என் ஜனம், தேவனை பற்றி கொள்ளாதனால எவ்வளவு கேடுகள் வந்திருக்கும் தெரியுமா? நஷ்டங்கள்,
உயிர் இழப்புகள். ஒரு அம்மா கூப்பிட்டாங்க, அவங்க கண்ணீருக்கு பதில் சொல்ல எனக்கு வார்த்தை இல்லை. சொன்னாங்க, ஐயா நான் உங்கள் டிவி ப்ரோக்ராம் பார்த்தேன், நான் இப்போ தான் சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன், என் புருஷனர் இறந்துட்டார் பாதி வயசில், ஒரே பையன், அந்த பையனும் விபத்தில் இறந்துட்டான் ஐயா, நான் இப்போ தனிமரமாக இருக்கிறேன், எதுக்கு உயிரோடு இருக்கிறேன்னு நான் பைத்தியக்காரியாக இருந்தேன், இப்போ இயேசு பற்றி சொல்லி என்னை கூப்பிட்டு போய் இப்போ கொஞ்சம் அப்படி இருக்கிறேன். ஒன்றுமே சொல்ல வரலண்ணா. ஏமா நீ எந்த தெய்வத்தை நீ கும்பிட்டு இருந்தாலும் உனக்கு ஒரு ஆபத்துன்னா உனக்கு கண்டிப்பாக அவர் ட்ரீம்லேயாவது பேசியிருப்பான். எச்சரிப்பு வரும் சொப்பனத்தில். எல்லாரும் சொப்பனம் காணும், அது கெட்ட கனவுன்னு சொல்லுவோம் நம்ம. நான் அப்படி சொல்லிட்டு, ஆமாய்யா நான் கண்டேன்யா, எனக்கு தெரியாது. நான் திரும்ப சொன்னேன், தெரிஞ்சிக்கிறது தான் நம்முடைய நிலைப்பாடு. நம்ம இருக்கிறத தெரிஞ்சிக்கணும், அதை தெரிஞ்சிக்கணும். பார்வோனுக்கு சொப்பனம் வந்தது அவனுடைய நாட்டுக்கு வரப்போகிற அழிவை குறித்து, பஞ்சத்தை பற்றி ஒரு சொப்பனம் வந்து. அவன் உடனே அங்குள்ள எல்லாம் ஜோசியர், குறி சொல்கிறவன், வியாக்கியானம் பண்ணுறவனெல்லாம் கூப்பிட்டு தன்னுடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னு கேட்குறான். அவனுக்குள்ள அந்த எண்ணம் இருந்து யாரும் சொல்லலை. அப்படி இருக்கவே ஒருத்தனை பற்றி கேள்விப்பட, யோசேப்பு நமக்கு நல்லா தெரியும், அவன் தேவனுடைய ஆவி உடையவன். அவன் அந்த சொப்பனத்துக்கு என்ன சொல்கிறாரு, அதனால அங்கே அந்த நாடு, எகிப்து நாடு, சுற்றி உள்ள கானான் நாடுகள் அனைத்தும் பஞ்சத்திலிருந்து அழிவுக்கு விலக்கப்பட்டது. இது தேவனுடைய எச்சரிப்பு. தேவன் என்பது அப்படிதான். ஆபத்து வருது, பிரச்சனை வருது, ஒரு வியாதி வருது, ஒரு போராட்டம் வருது, கண்டிப்பா வந்து பேசியிருப்பார். சொப்பனம் வந்துடும். ஏதோ ஒரு கெட்ட கனவு, ஏதோ ஆட்கள்லாம் வந்து நிற்கிற மாதிரி, இல்லை ஏதோ ஒரு பயப்படுற மாதிரி, மறுநாள் ஒரு தலை சுற்றிட்டு உட்காந்துருப்பார், இல்லை படபடப்பாக இருக்கும், இல்லை விபத்தாகும், ஏதோ ஒன்று ஆகும். 2 நாள் 2-3 நாள் வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் காட் என்கிற அந்த டிக்னிட்டி பேசுறது. முதலாவது அதை கொண்டு நாம் அவரை தேடி பழக வேண்டும். தேடுதல், அதான் தேடுதல். இயேசு சொன்ன 3 சட்டமே அதான், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்படிதானே சொன்னார். நம்ம வெளிநாடு வரைக்கும் தேடி என்ன தேடி போறோம்? ஒரு பணத்துக்காக, பொருளுக்காக, தேவைக்காக நாம் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறோம். மனிதனை நம்பி பணம் கொடுத்து பணம் சம்பாதிக்க ட்ரை பண்றோம். ஆனா கர்த்தருடைய விஷயத்தில் மட்டும் அவரை சம்பாதித்துக் கொள்ள, அவருடைய ஆலோசனை அறிய நாம் தேடுவதில் மிக சோம்பேறிகள். அழிந்து போகிற சாப்பாட்டுக்காக, மாமிச வாழ்வுக்காக நாம் நல்லா தேடுவோம். ஆனா அழியாத அப்பத்துக்காக, கிறிஸ்துவுக்காக, நம்முடைய நித்திய வாழ்வுக்காக நாம் தேட மாட்டோம். உடனடியாக நம்புங்கன்னு சொல்லல, தேவனை தேடுங்கள் என்று சொல்லுகிறேன். என்னது? உடனே நம்புங்க, ஏத்துக்குங்க. தேவனை தேட வேண்டியது அவனுடைய கடமை. எப்படி? யார் அவர், எப்படி இருப்பார், அதான் தேடுதல். எப்படி இருப்பாரோ சொன்னோம் இல்லையா? அப்போ இயேசு சொன்ன 3 பாயிண்ட் லாஜிக். தேடுங்கள். If you seek the kingdom, you will be find. நீங்கள் அதை கண்டுபிடிப்பீர்கள். அதாவது தேடு, கேளு, தட்டு, நாக். அதை டிஸ்டர்ப் பண்றது இது தேவனுக்குரியது. நம்ம எங்க தட்டுறோம்? பூட்டி இருந்தா தட்டு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். தொலைஞ்சு போனா தேடு. காட் சொல்றது அவரை தேடுறது. தொலைந்து போன பொருளை கண்டடையும் வரைக்கும் தேடுவது போல் தேவனை நீ தேட வேண்டும். தேடுகிற எவனும் கண்டடைகிறான். தட்டுகிறவனுக்கு அவர் திறக்கிற வாசல். இயேசு தன்னை வாசல் என்று நமக்கு வெளிப்படுத்தினார். நானே வாசல், ஜீவனுக்கு போகிற வாசல், ரட்சிப்புக்கான வாசல். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த மனிதனும் பிரவேசிக்க வேண்டிய நிலையான வாசல் நானே. அப்ப அந்த வாசலை நீ தட்டுகிற நபராய் இயேசு என்கிற வாசலை தட்டினால் அவர் உனக்கு திறப்பார். இது கொள்கை. என்னது? பரலோகம் தேவன் கிறிஸ்து வைத்திருக்கிற கொள்கை. அறிவுக்கு அவர் அடங்கார். தாழ்மையாக போனா நமக்கு நல்லது. நம்ம எல்லாம் இப்படி நிறைய கேள்வி கேட்போம். அவர் எதுக்கு கடவுள் சோதிக்கிறார்? ஒன்னை எதுக்கு யார் சோதிக்கிறார்? நீ இல்லையா சோதனைக்கு காரணம்? அவனவன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். உலகத்தில் மனிதன் எதை விதைத்தானோ அதை அவன் கொய்ய வேண்டும், அறுக்க வேண்டும். நீ நட்ட வாழையை, அதனுடைய குலையை நீ தான் வெட்டி எடுப்ப. நீ எதை இந்த பூமியில்
செய்கிறாய், அதை அறுவடை செய்கிறாய். அதுக்கு கடவுள் மேல பாரத்தை போட்டா அவர் தான் செஞ்சார். தேவனோட வாழுகிறவன் எதை செய்ய வேண்டும் என்று அறிவான், எதை செய்யக்கூடாது என்று தெரிந்து கொள்ளுவான். அவனுக்கு அது வாய்க்கும். ஹல்லேலூயா. சொல்லுவன் சத்தமா. ஆகையால் புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் ஆபிரகாம் என்கிற மனிதன் ஒருவனாயிருந்த போது அவனை அழைத்தார், அவனை தெரிந்தெடுத்தார், அவனை ஆசீர்வதித்தார். தேவன் அவனை ஆசீர்வதித்த போது அவன் பெருகி விட்டான். எப்படி? சீக்கிரம் வாசித்து முடிங்க தம்பி. அவன் ஒருவனாயிருக்கையில் பாருங்கள், அவர் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து. அப்படின்னா அழைக்கப்பட்ட நேரம் அவன் ஒருவன், ஆசீர்வாதம் இல்லாதவன், தனிமரம், நன்மையற்ற வாழ்வு. அவனை ஆசீர்வதித்த போதோ அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகிவிட்டான். தேவன் தெரிந்து கொள்ளுகிற நேரம் அவன் ஒருவனாய், தனித்தவனாய், நன்மையற்றவனாய், பாழானவனாய் இருந்தான், வனாந்திரம் போல இருந்தான். அவனை அவர் ஆசீர்வதித்தார். அப்பொழுது அவன் பெருகிவிட்டான். அடுத்த வாக்கியம், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்து அவர்கள் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்வார். அதன் வனாந்தரத்தை ஏதேன் தோட்டத்தை போல் ஆக்குவார். அதன் அவாந்தர வழியை கர்த்தருடைய தோட்டத்தை போல் மாற்றுவார். பாருங்கள், தேவன் ஒரு மனிதனை அழைத்தால், தெரிந்தெடுத்தால், அவன் வாழ்வை ஆசீர்வதித்து சிறந்திருக்க பண்ணுகிறவர். உனக்கு எல்லாம் அவர். உன்னோடு வருவார், உன்னை ஆதரிப்பார், உனக்காக யாவையும் செய்வார். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். கட்ட வேண்டியதை கட்டுவாய், நாட்ட வேண்டியதை நாட்டுவாய், பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக் கொள்ளுவாய். என் கர்த்தர் என்னை உயர்த்துவார் என்று பற்றிக் கொள்ளுகிற அனைவருடைய வாழ்விலும் உயர்வு வரட்டு. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவன் கிறிஸ்துவை பற்றி கொண்டவனாயிருப்பான். ஹல்லேலூயா. அவன் வாழ்வு வனாந்தரமாயிருந்தால் மறுரூபமாக்கப்படும். வெறுமையான வாழ்வு தேவன் அளிக்கும் பலனால் திருப்தி ஆகும். தேவன் கொடுக்கிற நன்மை அவன் வாழ்க்கையில் விதைக்கப்படும். இன்று கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை விதைக்கிறவர், சுக வாழ்வை விதைக்கிறவர், நன்மையை விதைக்கிறவர். எல்லா பாழாக்குகிற வல்லமைகள், அவாந்தரமாய் மாற்றுகிற எதிர் வல்லமைகள், எல்லா பலவீனங்கள், சரீரத்தை பாழாக்குகிற வல்லமைகள், இரத்தத்தை பாழாக்குகிற வல்லமைகள், நாளங்கள், நாடிகளை, சுரப்பிகளை கட்டிக்கொண்டிருக்கிற பொல்லாதாவிகள் இயேசுவின் நாமத்தில் சொல்லுவார், இப்பொழுது மாற்றப்படட்டும், மாற்றப்படட்டும். அறிக்கை பண்ணி இயேசுவின் நாமத்தில் சரீரங்களுக்குள் தேவனுடைய வல்லமை, தேவனை பற்றிக் கொள்ளுகிற மனம் எத்தனை பேருக்குள், கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுகிற இருதயம் எத்தனை பேருக்குள், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவர் மேல் என்னுடைய மனம் பட்சமா இருக்கிறது என்று தேவனை சாருகிற ஒவ்வொருவருக்குள்ளும் வாழ்வை மாற்றுகிற வல்லமை, வாழ்வை புதிதாக்குகிற வல்லமை, ரட்சிக்கிற வல்லமை, மறுபிறப்பை உண்டு பண்ணுகிற வல்லமை, தேவனுடைய ஜனிப்பிக்கிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை இப்பொழுது வெளிப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வாழ்வை மாற்றுகிறவர், இருதய பலவீனத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள் வெளியேறுகிறது. உன் இருதய பலவீனத்தை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவிகள், பில்லி சுனி ஆவிகள் வெளியேறுதே. படபடப்பு, மன படபடப்புகள், தளர்வுகள், எந்த வேலையும் செய்ய முடியாதபடி தளர்ந்து போனது போல் சரீரத்தை, இரத்த நாளங்களை, நாடி நரம்புகளை தளர்த்தி ஆதிக்கம் பண்ணுகிற பொல்லாத வாதையே, சாவுக்கு ஏதுவான ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இப்போ தேவனை கூப்பிடு. இரத்தத்திலே மாற்றம், இரத்தத்திலே மாற்றம், சரீரத்திலே மாற்றம், தலைக்குள்ள மாற்றம், இப்போ உடம்பு முழுவதும், சரீரம் முழுவதும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. சீர்படுத்துகிற வல்லமை, பாழானதை பயிர்நிலமாய் மாற்றுகிறவர்
வனாந்தரத்தை வயல்வெளியாய் மாற்றுகிறவர், வறண்ட நிலத்தை தண்ணீர் தடாகமாய் மாற்றுகிறவர். கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொருடைய வாழ்விலும் பெருகட்டே, பெருகி. இப்போ மாறுதல் வாழ்க்கை பெற்றுக்கொள், மாறுதலை பெற்றுக்கொள். பலவீனத்தை சுமந்து நடக்கல, மாறுதலை பெற்றுக்கொள். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்ட வாழ்வு, கிறிஸ்துவின் கைகளிலே வாழ்வை ஒப்புக் கொடுக்கப்பட்ட மனம் சிந்தை ஒப்புக் கொடுக்கப்பட்ட வாழ்வு, அவரையே சாருகிறேன் என்று தன்னை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் தேவனுடைய ஆளுகையின் வல்லமை, ஆளுகையின் வல்லமை, ஆளுகிற ஆவியின் வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். நன்றி சொல்லி, நன்றி சொல்லி. உன்னை ஆக்கிரமித்திருக்கிற அந்தகாரம் மாறி போகிறது. சரீரத்தை மூடிக்கொண்டிருக்கிற போர்வை போல மூடிக்கொண்டிருக்கிற பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இனி இராது, இனி இராது. அது களைந்து போடப்படுகிறது, களைந்து போடப்படுகிறது. தலையை மூடிக்கொண்டிருக்கிற பாழாக்குகிற வல்லமைகள் எந்த வேலையை செய்ய முடியாமல் மூளை நரம்புகளுக்குள் கட்டிக்கொண்டிருக்கிற பொல்லாத ஆவிகள் வெளியேறுதே. இப்போ வெளியேறட்டும். மாறுதல் இயேசுவின் நாமத்தில் மாறுதல் உண்டாகட்டும். ஒவ்வொருடைய வாழ்வை மாற்றுகிறவர், மாற்றுகிறவர். குனிந்து எழும்பும் போது தலை சுற்றை உண்டு பண்ணுகிற, தள்ளாட்டத்தை உண்டு பண்ணுகிற, காலையில எழும்பும் போது அப்படி தலை சுத்துவது போல் இருக்கிற அநேகருடைய தலையை விட்டு பொல்லாத வல்லமைகள் வெளியேறுவதை பார்க்கிறேன். தேவ வல்லமை இறங்கி விடுதலை பெற்றுக்கொள். இப்போ இன்றைக்கு மாறுதல். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உன் வாழ்வை பாழாக்குகிற வல்லமைகளை கர்த்தர் இப்போ அழித்து போடுகிறார். அழியட்டும். தத்தளிக்க பண்ணுகிற வல்லமைகள், தத்தளிப்பை மாற்றுகிற தேவன். நன்றி சொல்லி, நன்றி சொல்லி. மாற்றம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். உன்னுடைய சரீரத்திலே மாறுதல் நடந்து கொண்டிருக்கிறது. தேவனை மகிமைப்படுத்தி வாய் திறந்து இயேசுவே உமக்கு நன்றி என்று இயேசுவின் நாமத்தில் பைல்ஸ் வியாதி கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு உன்னுடைய பைல்ஸ் வியாதி குணமாக்குகிறார். இப்பொழுது be healed mighty name Jesus. பைல்ஸ் வியாதியை உண்டு பண்ணுகிற சாத்தானே வெளியேறு. இப்போ வெளியேறுவதா? குடலுக்குள்ளே கர்த்தருடைய வல்லமை, குடலுக்குள்ளே குடல் புண்கள், குடல் புண்கள், அல்சர் வியாதிகள், அல்சர் வியாதிகள் கர்த்தருடைய கரம் உன்னை தொட்டு தொட்டு தொட்டு. The mighty power of Holy Spirit, the healing power, touch mighty name Jesus. தொட்டு. இப்போ 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 குடலுக்குள்ளே மாற்றம் இயேசுவின் நாமத்தில். மாறுதல். கண் பார்வை, கண் பார்வை மங்க பண்ணு. கண்ணுல கைய வைங்க, கண்ணுல கைய வைத்து, கண்ணுல கைய வை இயேசுவின் நாமத்தினால். In the mighty name Jesus, the Holy Spirit, fire. தொட்டு கண்களை தொட்டு கண் பார்வை அடையட்டும், தெளிவு உண்டாகட்டும். கண்ணை மங்க பண்ணுகிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறு. இப்போ சரீரத்தில் அங்காங்கே வயிற்றுக்குள்ளே கட்டிகள் கர்த்தரதை இன்றைக்கு மாற்றுவதாக தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டிருக்கிறது. நீங்க பண்ண வேண்டிய அவனுடைய வயிற்று பகுதியில் திடீரென்று ஒரு வீக்கம், உள்ளே இருக்கிற சுழலுவது போன்ற சில பொல்லாப்புகள், கட்டிகள், கர்த்தரவைகளை மாற்றுகிறது. இப்பொழுது நன்றி சொல்லி உனக்கு அவர் சொன்னதை செய்வார். உன்னுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு அற்புதத்தை செய்வேன் என்றார். ஒரு மாறுதல். பின்னன் தலையில் உண்டான கட்டு, பின் தலை என்ன செய்யணும் திடீரென்று ஒரு மறதி, எது எங்க வைக்கிறவங்க நினைவில்லாத மறதி, மூளை சிறுமூளை பகுதியை கட்டி இருக்கிற கட்டுகள் உடைக்கப்படுகிறது, மாற்றப்படுகிறது. கையை தட்டி நன்றி சொல்லி ஆண்டவருக்கு பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். கழுத்து நரம்பு தேய்வுகள், எலும்பு தேய்வுகள், முதுகு எலும்பு தேய்வுகள், டிஸ்க் டிஸ்லோகேஷன் இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை இடுப்பு ஸ்பைனல் கார்ட்ல இறங்கி 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 சுகம் உண்டாகட்டும். பிளாடர் பகுதி,
வயிறு தாள இறங்குற அளவுக்கு பிளாடர் பகுதியில் உண்டான யூட்ரஸில் உண்டான வீக்னஸ் பலவீனப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பவே யூட்ரஸை இறங்க பண்ணுகிற. சொல்றத புரி, யாருக்கும் நினைக்காத. உன்னுடைய வயிற்றுக்குள்ள யூட்ரஸை உதிர பண்ணுகிற இறங்க பண்ணுகிற பிசாசின் வல்லமை, பலவீனப்படுத்துகிற வல்லமைகள், குடல் இறக்கத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் இப்போ இப்போ இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வல்லமை இறங்கி இறங்கி தேவன் விரும்புகிறதை பெற்றுக்கொள்ள உனக்கு ஒரு விருப்பம் வேணும். மாறுதலை பெற்றுக்கொள்ள விரும்பு. சோம்பேறிக்கு இல்ல, தூங்குறவனுக்கு இல்ல, வாஞ்சையோடு கேளு. வாழ்க்கையில மாற்றம் இது ஒரு வாய்ப்பு. வாய்ப்பை பெற்றுக்கொள், பயன்படுத்தி நன்மை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் உள்ள கோளாறுகள், ஆங்காங்கே வருகிற நீர் கட்டிகள், கொலஸ்ட்ரால் கட்டிகள், கொழுப்பு கட்டிகள், தைராய்டு கட்டிகள் இப்பொழுது சரீரங்களை விட்டு, மார்பு பகுதியை விட்டு இயேசுவின் நாமத்தில் கரைந்து போ. மாறட்டும், மாறட்டும். இப்போ மாறுதல் உண்டாகட்டும். கர்த்தர் செய்கிற கிரியைகள் வேலையற்றவனுக்கு வேலைகள், நன்மை தடைப்பட்டவனுக்கு தடைகளை மாற்றி நன்மை அளிக்கவும் கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்வதற்காய் நன்றி, கிரியை செய்வதற்காய் நன்றி, கிரியை செய்வதற்காய் நன்றி. கர்த்தர் உன் எல்லைகளிலே கிரியை செய்கிறார். உன் வாழ்வின் எல்லைகளை மாற்றி அமைக்கிறார், மாற்றி அமைக்கிறார், மாற்றி அமைக்கிறார். சூழ்நிலையை ஆளுகிற தேவன், சூழ்நிலையை மாற்றுகிற தேவன். இப்போ இப்பொழுது உன் அங்கலாய்ப்பை அறிந்த தேவன், அங்கலாய்த்து கதறி கூப்பிட்ட கூப்பிடுதலுக்கு பதில் அளிக்கிறார். இன்றைக்கு நன்றி, பதில் அளிக்கிற தேவன். உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று வாழ்வையே இழந்து தவிக்கிற வாழ்வில் கர்த்தருடைய ஆவியானவர் சகாயத்தை முளைக்க பண்ணுகிறார், நன்மையை முளைக்க பண்ணுகிறார். அற்புத கரம் மனித தயவை கிடைக்க பண்ணுகிறார், மனித தயவை கிடைக்க பண்ணுகிறார். உயர்ந்த அந்தஸ்தை தருகிறவர், உயர்ந்த அந்தஸ்தை தருகிறவர். நன்றி. தேங்க் யூ ஜீசஸ். பரிசுத்த ஆவியானவர் அவரவருடைய வாழ்க்கை மேலான காரியத்தை செய்கிறவர். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்கள் வாழ்வை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு ஏற்ற மனது நிலையோடு வாழ்ந்தால் சர்வ வல்லவர் செய்வதை நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள். நீங்கள் தனித்து விடப்பட்ட நபராய் காணப்பட்டிருந்தாலும் இன்று முதல் கர்த்தர் உன்னை விருத்தி உள்ள நபராய், ஆமென், ஆதரவுள்ள நபராய் மாற்றுகிறார். உன்னை பாழாக்கி விழுங்க எத்தனிக்கிற எல்லா விதமான சத்துருவுக்கு முன்பாக கர்த்தருடைய சத்துவம் இந்த நாள் உன்னை பற்றி கொண்டு என் கரத்திலிருந்து ஒருவனும் உன்னை பறித்து கொள்வது இல்லை என்று தேவன் இந்த நாளிலே வாக்களிக்கிறவர், வாக்களிக்கிறவர், வாக்களிக்கிறவர். கர்த்தருடைய ஆவியானவர், ஆமென், வனாந்தரத்தில் தன்னந்தனிமையாய் இரவு நேரத்தில் படுத்திருந்த யாக்கோபுக்கு வெளிப்பட்டு அவனை ஆசீர்வதிக்க வந்தவர், அவனை தேடி வந்தவர், தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை தேடி வந்து நீ படுத்திருக்கிற இடத்தை உனக்கு தருவேன் என்றவர், நீ விரும்புகிறதை கேள் என்று சாலமோனுக்கு சொன்னவர். இந்த நாளில் ஒவ்வொருடைய வாழ்விலும் கேட்கிறதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கிரியை நடப்பிக்கிற தேவன். Thank you Jesus. Hallelujah. தேவனிடத்திலிருந்து கடந்து வருகிற நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையில் அளவில்லாமல் பெருகட்டும். எல்லோரும் எழுந்து ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொருடைய வாழ்வை இந்த நாள் தலை சிறந்ததாய் மாற்றி ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாற்றி அற்புதத்தில் நடத்தி செல்லுகிற தேவன் உங்கள் மனம் பெரிதை விரும்பட்டும்.
என்னிடத்தில் உண்டு. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அவர்கள் மெய்ப்பொருளை சுதந்தரிக்க பண்ணுகிறேன். மெய்ப்பொருளை சுதந்தரிக்க பண்ணுகிற தேவன், மெய்ப்பொருளை சுதந்தரிக்க பண்ணுகிற தேவன், வாழ்வை மாற்றுகிறவர். எல்லோர் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். சாவுக்கேதுவான நினைவுகளை, எண்ணங்களை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் இப்போ கடிந்து கொள்ளுகிறது. வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். இப்போ இயேசுவின் நாமத்தில் ஆவியானவரே நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு நன்றி. கிறிஸ்துவையே நினைக்கிற, பற்றிக்கொள்ளுகிற மனம் கொண்ட ஒவ்வொருவரையும் மேலான கிருபை தந்து வாழ வைக்கிறவர், மேலான நன்மையை பெருக பண்ணுகிறவர். பெருகட்டும். வீடற்றவனுக்கு வீடு, வாழ்விழந்தவனுக்கு வாழ்வு. திருமண தடைகளை மாற்றுகிறார். திருமண தடைகள் மாறுகிறது. திருமண தடைகள் மாறுகிறது. பிள்ளைகளுடைய தடைகள் மாறுகிறது. வாழ்வுக்கு விரோதமான தடைகளை மாற்றுகிறார். நன்மை உண்டு. கையின் கிரியைகள், வேலைகள், வருமானங்கள் அனைத்திலும் உண்டாயிருக்கிற பொல்லாப்புகள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போ. மேன்மையான நபராய் மாற்றுவார். மாற்றம் வரட்டும், மாற்றம் வரட்டும். வாழ்வில் இருக்கிற அடிமைத்தன நுகங்கள், அடிமைத்தன நுகத்தடிகள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படட்டும், முறிக்கப்படட்டும், முறிக்கப்படட்டும். பிள்ளைகளை விட்டு முறிக்கப்படட்டும், நன்மை விட்டு முறிக்கப்படட்டும். நுகங்கள் வாழ்வை விட்டு முறிவதாக. நன்றி, நன்றி, நன்றி. யாவர் மேலும் தேவனுடைய ஆவியானவரை பலவந்தம் பண்ணி, எல்லோரும் பலவந்தம் பண்ணி, நீர் என் வாழ்விலே வாரும். இயேசுவே, இயேசுவே கூப்பிடுவோம். நீர் வாரும், நீர் வாரும். அவர் வரட்டும். கர்த்தருடைய மகிமை வரட்டும். தேவனுடைய மகிமை இறங்கி வரட்டும். தேவ சமாதானம் இறங்கட்டும். கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கட்டும். உள்ளத்தில் சரீரம் முழுவதும் இறங்கட்டும். சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர், பலவீனப்பட்ட சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர், பாதிக்கப்பட்ட சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர். மூட்டு வலிகள், இடுப்பு வலிகள், வாத கோளாறுகள் அனைத்தையும் மாற்றக்கூடிய தேவ வல்லமை, மாற்றுகிற தேவ வல்லமை இறங்கி சரீரத்தில் இறங்க கேளு. ஆண்டவரே இயேசுவே, என் சரீரத்தில் இறங்கி வாரும். சொல்லி சொல்லி எங்கெல்லாம் இறங்கணும், எங்கெங்க இறங்கணும். வயிற்றுக்குள்ள இறங்கட்டும், வயிற்றுக்குள்ள இறங்கட்டும், தலைக்குள்ள இறங்கட்டும். கால் மூட்டுகள், மூட்டுகளில் இறங்கி, இடுப்பு கட்டுகளில் இறங்கி, கிட்னி பகுதி, கிட்னி பகுதியில் இறங்கட்டு, இறங்கி வரட்டும். ஆவியானவரே உனக்குள்ளவர் பெருகட்டும். உம்முடைய வாழ்வை ஆசீர்வதி. பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். நன்றி, 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 நன்றி. ஒவ்வொருடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொருடைய வாழ்விலும் கர்த்தருடைய கிரி பெருக கடவுள். முல்லை போல் குத்தி கொண்டிருக்கிற வாதைகளை பிடுங்கி போடுகிற, பிடுங்கி போடுகிற, பிடுங்கி போடுகிற, பிடுங்கி போடுகிற, பிடுங்கப்படு, பிடுங்கப்படு, பிடுங்கப்படு. ஆர்த்த குத்துகிற ஆவிகள் பிடுங்கப்படு. எந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறவர், எந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறவர், ஆதரிக்கிற தேவன், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறவர், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறவர், வற்றாத நீரூற்றை போல் ஆக்குகிறவர், வற்றாத நீரூற்றை போல். வாழ வயதுக்கு உன்னை திரும்ப பண்ணுகிறவர், இள வயதின் பலனை தருகிறவர்,
உன் நாட்களுக்கு தக்கதாய் பலன் உண்டு, பலன் உண்டு. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய வல்லமையுள்ள தொடுதல், கர்த்தருடைய வல்லமையுள்ள தொடுதல் இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. The mighty name Jesus. இப்போ கேளு, என்னை தொட்டருளும், என்னை தொட்டருளும். எல்லாரும் கேட்போம். இயேசுவே என் தேவனே என்னை தொட்டு ஆசீர்வதி. கேட்கலாம். என்னை தொட்டு ஆசீர்வதியும். கேட்போம். உன் மேல கர்த்தருடைய வல்லமை பெருகட்டும். இப்பவே, இப்பவே, இப்பொழுது தேவக்கரம், தேவக்கரம் தொட்டு 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 தொட்டு. Mighty name Jesus. Touch mighty power. Touch mighty power. தலை முதல் பாதம் வரை கர்த்தருடைய தொடுதல், கர்த்தருடைய தொடுதல், கர்த்தருடைய தொடுதல். இப்போ 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 மின்சாரம் பாய்வது போல், மின்சாரம் பாய்வது போல் கர்த்தர் உன்னை தொடுகிறார், கர்த்தர் உன்னை தொடுகிறார். தொட்டு தொட்டு ஆவியானவரே, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி ராஜா. வெண்பனி போல் என்னை சூழ்ந்து நிற்கும் தேவாவியானவரே, பனித்துளி போல் என் மேல் இறங்கும் தேவாவியானவரே. வெண்பனி போல் என்னை சூழ்ந்து நிற்கும் தேவாவியானவரே, பனித்துளி போல் என் மேல் இறங்கும் தேவாவியானவரே. சொல்லுவோம். வெண்பனி போல் என்னை சூழ்ந்து நிற்கும் தேவாவியானவரே, பனித்துளி போல் என் மேல் இறங்கும் தேவாவியானவரே. வற்றாத ஊற்றாக வந்தி வறட்சிகள் நீங்கிட செய்தி, வற்றாத ஊற்றாக வந்தி வறட்சிகள் நீங்கிட செய்தி. பின்மாறி மழையா இந்நாளில் வாரும் தேசங்கள் உம்மை அறிந்திடவே, பின்மாறி மழையா இந்நாளில் வாரும் தேசங்கள் உம்மை அறிந்திடவே. வற்றாத ஊற்றாக வந்தி வறட்சிகள் நீங்கிட செய்தி, வற்றாத ஊற்றாக வந்தி வறட்சிகள் நீங்கிட செய்தி, வற்றாத ஊற்றாக வந்தி வறட்சிகள் நீங்கிட செய்தி. பின்மாறி மழையாய் தேசங்கள் உம்மை அறிந்திடவே, விண்ணக நதியே விடுவிக்கும் நதியே உம்மை வாழ்த்துகிறேன். பரலோக நதியே பரிசுத்த நதியே உம்மை பாடுகிறேன். விண்ணக நதியே விடுவிக்கும் நதியே உம்மை வாழ்த்துகிறேன். பரலோக நதியே பரிசுத்த நதியே உம்மை பாடுகிறேன். வெண்பனி போல் என்னை சூழ்ந்து நிற்கும் தேவாவியானவரே, பனித்துளி போல் என் மேல் இறங்கும் தேவாவியானவரே. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பிட வேண்டும். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பிட வேண்டும். சொல்வோம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழும்பிட வேண்டும். சொல்லு. உலர்ந்த எலும்புகள் இப்போ கத்து 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 உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பிட வேண்டும். மாமிசமான யாவரின் மேலும் வல்லமையாக இறங்கிடுமே. மாமிசமான யாவரின் மேலும் வல்லமையாக, எஸ் எஸ் எஸ், மாமிசமான யாவரின் மேலும் வல்லமையாக இறங்கிடுமே. மாமிசமான யாவரின் மேலும் வல்லமையாக. உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று உன்னை உயிர்ப்பிக்கிற வல்லமை ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும். இப்போ உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று
மாமிசமான இப்போ இறங்கி 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 வல்லமை வெளிப்படட்டும். எஸ், மாமிசமான யாவரின் மேலும் மாமிசமான யாவரின் மேலும் கேளு கேளு என் மேல வரும் அப்பா, வரும் 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 பொழியட்டும். எஸ், பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை கர்த்தருடைய ஆவி இயேசுவின் நாமத்தில் அக்கினியா அக்கினியா இறங்கட்டும் இறங்கட்டும். ஒவ்வொரு மேலும் ஆசீர்வாதம் இறங்கட்டும், நன்மைகள் இறங்கட்டும். யாவர் மேலும் எலும்புகளுக்குள்ளே கேளு ஆண்டவரே, என் நரம்புகளுக்குள் என் அவயவங்களுக்குள் வல்லமை இறங்கி வல்லமை இறங்கி தாங்க முடியாத ஒரு வல்லமை இப்போ வெளிப்படுகிறது. சரீரம் முழுவதும் சரீரம் முழுவதும் ஆவியாருடைய வல்லமை பெரு சரீரத்திலே மாறுதல் இயேசுவின் நாமத்தில். பற்றாத உற்றாக வந்தி பின்மாறி மழையாய் ஆண்டவரே, பின்மாறி மழையை போ என் வாழ்க்கையில வாரும். கூப்பிடுகிற அனைவர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் கடந்து வருவார் கடந்து வருவார் கடந்து வருவார். உண்மை பராக்கிரமசாலியா கர்த்தர் வருகிறார். வல்லமை உள்ளவர் வல்லமை உள்ளவர், விடுவிக்கிறவர், ரட்சிக்கிறவர், அபிஷேகிக்கிறவர். கர்த்தருடைய வல்லமை இந்த இடம் முழுவதும் இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய ஆவியான தேவனுடைய வல்லமை வியாபரித்து வல்லமை வல்லமை யாவர் மேலும் இப்போ உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பிட வேண்டும். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பிட வேண்டும். மாமிசமான யாவரின் மேலும் வல்லமையோடு உன்னை ஆதரிக்கிற தேவன் இரட்டிப்பான நன்மையக்கு ஆண்டவரே, என்னை வாழ வைக்கிற வல்லமை என் மேல் வரட்டு. கேளு கேளு. ஒவ்வொருவர் மேல் கர்த்தருடைய வல்லமை இப்பவே பெருகட்டும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய ஜனத்தின் மேல் பலித்திருப்பதா 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 சுகம் ஆரோக்கியம் நிலைத்திருப்பதா. எல்லா விதமான கேடுகள் மாறட்டும். பாதங்களுக்கு கீழாக சத்துருவை கீழ்ப்படுத்தி உன் பாதங்களுக்கு கீழாக இரும்பும் வெண்கலையும் இருக்கும். கர்த்தர் உன் சத்துருவை கால்களுக்கு கீழாக்கி உன்னை மேன்மையாய் வைக்கிறவர். நீ அநேகர் நடுவில் ஆசீர்வதிக்கப்பட்ட உன்மேல் கர்த்தர் மகிமையாய் இறங்கி கடந்து வந்த ஒவ்வொருடைய வாழ்வு மகிமையாய் இறங்கி முழுவதும் கிளையின் மேல் தங்கி இருக்கிற பனிக்கு ஒப்பாக சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய தயை ஒவ்வொரு மேலும் தங்கட்டும், நிரம்பட்டும், ஆளட்டும். ஆசீர்வதி கிருபை உண்டாக நன்மை உண்டாக ஒவ்வொருவரோடும் பிரசன்னம் தரும். கடந்து நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தீமைகளுக்கு விலக்கி காத்தர உடைய பிரசன்னத்துக்கு ஒப்பு கொடுக்கிற சரீரத்திலே ஆரோக்கியம், மனதுக்குள்ளே சமாதானம், வாழ்க்கை முழுவதிலும் கிறிஸ்துவின் ஆளுகையும் உண்டாயிருப்பதாக உண்டாயிருப்பதாக உண்டாகியிருப்பதாக ஒரே ஆசீர்வதி நம்முடைய பரிபூர்ண கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.